ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, கனத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே, ஏக தேவனா இருக்கிறவரே, ரட்சகரா இருக்கிறவரே, மீட்பரா இருக்கிறவரே, அடைக்கலத்தின் கோட்டையா இருக்கிறவரே, நம்பிக்கின பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உள்ள தேவனா இருக்கிறவர்களே, பலவீனர்களுக்கு பலனா இருக்கிறவர்களே, கர்த்தாவே, தோத்து போகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை உண்டாக்குகிற தேவனே, இந்த நல்ல நாளின் நேரத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியாதப்பா. உம்மை இல்லாமல் இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் நிற்க முடியாதப்பா. நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவரே உன்னுடைய மாபெரு சுத்த கிருபைத்தான் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்த என்னை வந்திருக்கிறமுடைய பிள்ளைகளே, இன்னும் வரப்போகிறமுடைய பிள்ளைகளை கர்த்தாவே, ஆராதனை அசடை செய்யாதபடிக்கு, ஆராதனைக்கு ஏனோ தானம் என்று வராதபடிக்கு கர்த்தாவே, ஏற்ற நேரத்தில் அல்ல அதுக்கு முன்பாகவே உன்னுடைய சமூகத்தில் வந்து ராஜா, இருதயத்தின் கதவுகளை தெரிந்து முனங்காலிலே கண்ணீரோடு உன்னுடைய பாதங்களை அமர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னாரே கர்த்தாவே. தாவீது சொன்னான் அல்லவா, உன்னுடைய சமூகம் எனக்கு பேரானந்தம் என்று சொல்லி கர்த்தாவே, உன்னுடைய ஆலயத்தின் வாசலண்டை இருப்பதே எனக்கு மகா பெரிதான பாக்கியம் என்று சொன்னாரே கர்த்தாவே. தேவனே, ஆராதனையின் மத்திலே கர்த்தாவே எங்களோடு நீர் இரும் அப்பா. தொடக்கத்திலே இருந்து முடிவரைக்கும் ஆண்டவரே, நீர் இல்லாத ஆராதனை ஆராதனை அல்ல, அது ஒரு கூட்டமாய் மாறிவிடும் ஆண்டவரே. நீர் இருக்கிற ஆராதனை தான், உம்மை ஆராதிக்கிற ஆராதனை தான் ஆண்டவரே. நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் வருவதுக்கோ நீர் இருக்கிறதுக்கோ எங்களிடத்துல குறையோ குற்றமோ மீறுதலோ அபாத்திரமான ஜீவியங்களோ எதுவா இருந்தாலும் விலையேறப்பட்ட இரத்தத்தை ஊற்றி, விலை மதிக்க முடியாத இரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே எங்களை குற்றமில்லாதவர்களாய், கரை இல்லாதவர்களாய், மாசற்றவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ பேசக்கூடிய உம்முடைய தாசனை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே அப்பா. என் புயம் உன்னை பலப்படுத்தும் என்று சொன்னீரே ஆண்டவரே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொன்னீரே ராஜா. என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. நீரே பலப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. உன்னுடைய சபைக்கு உன்னுடைய மகன் தேவை அல்லவா ராஜா. எத்தனை பிள்ளைகளுடைய முனங்கால்கள் ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகளுடைய வாதாட்டங்கள் ஆண்டவரே உன்னுடைய சமூகத்திலே இருக்கிறது அல்லவா. கேட்கிற தேவனான நீர் மௌனமா இருக்க மாட்டீர் அல்லவா கர்த்தாவே. எப்படியெல்லாம் இதுவரைக்கும் ஆண்டவரே எத்தனை பலவீனங்கள் சரீரத்திலே தாக்கின போதிலும் ஆண்டவரே, அந்நாட்களிலே ஒவ்வொரு நேரமும் ராஜா ஆராதனையின் மத்தியிலே நீ பலப்படுத்தி நிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய மகனுடைய கவலை உன்னுடைய கவலை அல்லவா, உன்னுடைய மகனுடைய வேதனை உன்னுடைய வேதனை அல்லவா கர்த்தாவே. நீரே உதவி செய்து உம்முடைய மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒன்று மாத்திரம் உன்னுடைய சமூகத்திலே கேட்கிறேன் ஐயா, உன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக பக்தி உள்ள பிள்ளைகளாய் மாத்திக்கோப்பா. அவபக்தியான காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அழிவுகள் நெருங்கி கொண்டு வருகிறதே ராஜா, மரணங்கள் தேடிக்கொண்டு வருகிறதே ராஜா, ஆபத்துகள் சடிதிலே வருகிறதே ராஜா ஆண்டவரே. மது பிள்ளைகளை ஏனோ தானம் என்று வாழாதபடிக்கு ராஜா, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொன்னீரே ராஜா. இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டுத்தான் பிரிய வேண்டும். அதை நினைத்து யோசித்து ஆண்டவரே நாங்கள் உலகத்தின் கவலைகளை மறந்து ராஜா, உலகத்தை புறம்பி தள்ளிவிட்டு ராஜா, போதும் என்ற மனதுடனே ஆண்டவரே பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே, மோசே சொன்னார் அல்லவா கர்த்தாவே, எகிப்தின் சர்வ ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொன்னாரே அப்பா. அப்பேற்பட்ட தீர்மானங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீ போதுமானவரா இருக்கிறீரே ராஜா. நீர் இல்லாத வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாத குடும்பங்கள் இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை என் ஆண்டவரே. சவுலை
விட்டு போகும் பொழுது அவன் ஆத்மா அலமோதினதல்லவா கர்த்தாவே. தாவீதோ கர்த்தாவே வனாந்திர வாழ்க்கையில இருந்த போதிலும் ராஜா அந்த இடமே பரலோகமா மாத்திக்கொண்டு உம்மை ஆராதித்தான் அல்லவா கர்த்தாவே. நீர் உதவி செய்யும் அப்பா. எங்களை யாவரையும் உடைய கருத்திலே கொடுத்திருக்கிறோம் அப்பா. உன்னை போல நாங்கள் மாற வேண்டும் அப்பா. உன்னை போல நாங்கள் மாற வேண்டும் அப்பா. எங்களை படைக்கும் பொழுது உன்னுடைய சாயலாகவே எங்களை படைத்தீர் அல்லவா ராஜா. ஆண்டவரே உம்மை எங்களை படிக்கும் பொழுது உம்முடைய பிள்ளை என்று எங்களை படைத்தீர் அல்லவா ராஜா. நாங்கள் யாவரும் உம்மை போல ஆக வேண்டும் அப்பா. உன்னுடைய அன்பு, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய பயபக்தி, ஆண்டவரே கீழ்ப்படிதல், அன்பு சகலத்தையும் எங்களுக்கு நீ கொடுத்து இந்த உலகத்தின் யாத்திரையிலே கர்த்தாவே, இந்த உலகத்துக்கு இந்த மாம்சிக சரீரம் செத்து ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகளா இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து சாத்தானுக்கு கொண்டு வருகிற எல்லா காரியத்திலும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் ராஜா. அநேக ஆத்மாக்களை மீட்டு கொண்டவர்களாய் ராஜா. சத்ருவை எதிர்க்கிறவர்களாய் ராஜா எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. துதி ஸ்தோத்திர கனமான மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே கேளுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ನಾಳಕ ಕೂಟಿ ಸೇರ್ತಪಡಿಯಾಲೆ ಆಂಡವರಾಗಿ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஒரு வினாடி நாம் யாருமாக எழுந்து நின்று நம்ம காலம் சென்ற கிருஷ்ண அவர்களுக்காக ஒரு வினாடி ஜெபம் பண்ணுறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಮರಣ ಬಂದಿದ್ದ ಕೃಷ್ಣಪ್ಪ ಅವರಿಗೆ ಒಂದು ಶ್ರದ್ಧಾಂಜಲಿಯನ್ನು ಎಲ್ಲರೂ ಸಲ್ಲಿಸೋಣ. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மண்ணுலகத்தை கடந்து போய் விண்ணுலகத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு நாம் கனத்தை செலுத்த வேண்டும். ಈ ಮಣ್ಣಿನಲ್ಲಿರುವ ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಘನತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. கர்த்தர் காட்டின வண்ணமாக இது இரண்டாவது மரணம். ದೇವರು ತೋರಿಸಿದ ಪ್ರಕಾರ ಇದು ಎರಡನೇ ಮರಣವಾಗಿದೆ. நாம் யாரும் உட்கார ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. எல்லா மரணத்தையும் எனக்கு காட்டிக்கொண்டே இருக்காரு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ಎಲ್ಲ ಮರಣವನ್ನು ತೋರಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ ಅಯ್ಯನವರಿಗೆ ಎಂದು ನೆನೆಸಬಾರದು. சிலது காட்ட மாட்டார். ಕೆಲವೊಂದು ಮರಣವನ್ನು ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் அவங்களோட ஆயுச நாள் முடிந்தபடியாலே, ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಆಯುಷ್ ದಿವಸ ಮುಗಿದಿದ್ದರಿಂದ ஜெபித்து நாம் நிற்க வைத்துக் கொள்ளுகிறது கர்த்தருக்கு ಇಷ್ಟமில்லை. ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಅವರನ್ನು ಮರಣ ತಡೆ ಮಾಡುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿರುವುದಿಲ್ಲ. ஆகியாலே நேரத்திலே தெரியாதபடி எடுத்துடுவார். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ತಿಳಿಸದಂತೆ ಎತ್ತು ಬಿಡುತ್ತಾರೆ. தினகருடைய மகளை அப்படித்தான் தினகருக்கு தெரியாத எடுத்துட்டார். ದಿನಗರೆಯ ಮಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತೆ ತೆಗೆದು ಬಿಟ್ಟರು. ஆகியால எல்லாம் காரணத்தோடவே இருக்கிறார். ஆகியால ஸ்தோத்திரிக்கிறேன். ಕಾರಣದಿಂದಲೇ ಮಾಡುವುದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு வினாடி அப்படி ஜெபம் பண்ணிக்கொள்ள. ಹಾಗೆ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವಾ. ஆண்டவரே வந்திருக்கிற என்னை வெறுமையா அனுப்பிவிடாதப்பா. ಸ್ವಾಮಿ ಬಂದಿರುವ ನನ್ನನ್ನು ಬರಿದಾಗಿ ಕಳಿಸಬೇಡಿಯಪ್ಪ. இன்னும் என்னுடைய கவலைகள் தீரவில்லையே. ಇನ್ನೂ ನನ್ನ ಚಿಂತೆ ತೀರಲಿಲ್ಲ. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சிக்கலின் தடைகள் தீரவில்லையே. ಇನ್ನೂ ನನ್ನ ಕುಟುಂಬದ ತಡೆಗಳು ಹೋರಾಟಗಳು ಮುಗಿಯಲಿಲ್ಲಪ್ಪ. எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி செய்து ಯಾಗಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡಿಯಪ್ಪ. ಪ್ರಭುವೇ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿಪ್ಪ. எங்க பார் புயல் காற்றுகள், ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಅಲೆಗಳು ಬಿರುಗಾಳಿಗಳು, எங்க பார் கணக்கற்ற மரணங்கள், ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಮರಣಗಳು, பயங்கரமா உலகத்தை கொந்தளிப்பாய் கொண்டிருக்கிறது. ಭಯಂಕರ ಲೋಕವೇ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗುತ್ತಿದೆ. ஏன்? ಯಾಕೆ? அவருடைய வருகை நாள் கொண்டு இருக்கிறது. ಅವರಿಗೆ ಬರುವಕ್ಕೆ ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ஒன்று ஜலத்தினால் அழிக்கிறாரா? ಒಂದು ನೀರಿನಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒன்று காற்றினால் அழிக்கிறாரா? ಇನ್ನೊಂದು ಗಾಳಿಯಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒன்று அக்கினியால் அழிக்கிறாரா? ಇನ್ನೊಂದು ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையான பாடம். ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾದ ಪಾಠಗಳು. ஏனோ தானமா இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் ಉದಾಸೀನವಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಇರಬಾರದು. இப்பொழுது தேவனோட வரக்கூடிய கால் சத்தம் கேட்கிறது. ದೇವರು ಬರುವ ಕಾಲಿನ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಿದೆ. எப்பொழுதுமே ஏதோ நிர்விசாரமே இருக்காதபடி எச்சரிக்கையா இருந்து ಯಾವಾಗಲೂ ಉದಾಸೀನವಾಗಿರದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. பிள்ளைகளை பலப்படுத்திக்கப்பா. ಮಕ್ಕಳನ್ನು ಬಲಪಡಿಸಿಯಪ್ಪ. கவலையோடு வேதனையோடு பாரத்தோடு பிரச்சனையோடு வந்துக்கிற உமது பிள்ளைகளை தேற்றி கிருபை அன்பினால் மூடிக்கொள்ள முடிய சமுத்திரம் விழுந்த ஒரு முறை வேதனையோடு ஜெபிரஸ்தாமே. கவலையோடு ஒருபோதும் உமது பிள்ளைகளை அம்பாதபடிக்கு, பயத்தோடு உமது பிள்ளைகளை அம்பாதபடிக்கு எப்படியாச்சும் உமது பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்தி
நான் இருந்து உனக்கு உதவி செய்வேன் என்று அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆமென்ப்பா. உங்களுடைய கிருபையான்பினால் தேற்றிக்கொள்ளும் அப்பா. அவளை சோர்ந்து விடாதபடிக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கும் எனக்கு பயமா இருக்கிறது. ಬೇಗ ಬೇಗನೆ ಮುಗಿಸುವುದಕ್ಕೂ ಭಯವಾಗುತ್ತಿದೆ. சத்தியத்தை குறைவாக்கி கொண்டு பேசக்கூடாது எப்பொழுதுமே. ಸತ್ಯವನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಂಡು ಮಾತಾಡಬಾರದು ಯಾವಾಗಲೂ. உங்களை பார்த்து சத்தியத்தை நான் பேசக்கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಸತ್ಯವನ್ನು தெய்வத்தை ಮಾತಾಡಬಾರದು. பார்த்து சத்தியத்தை நான் பேச வேண்டும். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಸತ್ಯ அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரோ அதுக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லாதபடிக்கு பேசுவார். ಅವರು ಸಮಯವೂ ಕಾಲವೂ ಇಲ್ಲದಂತೆ ಸದಾಕಾಲ அதை ಮಾತಾಡುತ್ತಾರೆ. செய்து முடிக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமை. ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದೇ ಅಯ್ಯನವರ ಜವಾಬ್ದಾರಿ. ஏதோ மழை வருது அவசரம் ஆத்திரத்துக்கு நான் முடிச்சேனாக்கா நான் அவர் பார்வையில் குற்றவாளியாக காணப்படுவேன். ಮಳೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತುರದಿಂದ ಮುಗಿಸಿದರೆ ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ತಪ್ಪಿತಸ್ಥರಾಗಿ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமா ಬಹಳ இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. சகரியா புஸ்தகம் 8:13. ಜಕರಿಯ ಪುಸ್ತಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. 8:13. 8:13 ಓದಿರಿ. ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶವೇ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಗೆ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಶಾಪದ ಮಾತಾಗಿ ಸಲ್ಲುತ್ತಿದೆಯೋ ಹಾಗೆಯೇ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಅರಿಕೆಯ ಮಾತಾಗಿ ಸಲ್ಲುವುದು. ಹೆದರಬೇಡಿರಿ, ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಬಲಕೊಳ್ಳಲಿ. சாவு நிறைஞ்ச உன்னுடைய பேரை தேவனாகிய நான் பெரும் புகழோடு ஏற்படுத்துவேன். ಶಾಪ ತುಂಬಿದ ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ದೇವರಾದ ನಾನು ಘನತೆ ಮಾಡಿ ಹೆಸರುವಾಸಿಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. யார் யாரெல்லாம் உன்னை ஈனமா பேசினார்களோ, ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಹೀನವಾಗಿ ಮಾತಾಡಿದರು, கணக்கில்லாத வைத்தார்களோ, ನಿನ್ನನ್ನು ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಂತೆ ಇಟ್ಟರು, அவளை உயர்த்தி உன்னை வைக்குவேன். ಅವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತಿ அவர் ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. வெட்கப்பட்டத்தக்கதாக செய்வேன். ಅವರು ನಾಚಿಕೆ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு மத்தியானத்தில் நான் சுடுகாட்டில் ஜெபிக்கும் போது 3 மணிக்கு கர்த்தர் என்னோட பேச ஆரம்பித்தார். ಮಧ್ಯಾಹ್ನದ ಸಮಯದಲ್ಲಿ ಮಶಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ 3:30 ತಾಸಿನಲ್ಲಿ ಅಯ್ಯರ ಜೊತೆ யார் யார் உன்னை சரியில்லை என்று சொன்னார்களோ, ಯಾರ್ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು, அவளை வெட்கப்பட்டு போகத்தக்கதாக செய்து ಅವರು ನಾಚಿಕೆ ಹೊಂದಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿ உன் ஆசீர்வாதம் நிறைஞ்சவனாக மாற்றுவேன். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿದವರಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. என் அன்பு தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களை ஒருவேளை கேவலமா பேசியிருக்கலாம் ಜನಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿರಬಹುದು, உன்னை கணக்கில வைத்திருக்கலாம். ನಿಮ್ಮನ್ನು ಲೆಕ್ಕ ಇಲ್ಲದಂತೆ ಇಟ್ಟಿರಬಹುದು. அவனா சாபம் நிறைஞ்சவன், ಅವನು ಶಾಪ ತುಂಬಿದವನು, பாவம் நிறைஞ்சவன், ಪಾಪ ತುಂಬಿದವರು, தரித்திரவனாக, ದರಿದ್ರನಾಗಿದ್ದಾನೆ. எப்ப பாரு வறுமை. ಯಾಗ ನೋಡಿದ್ರೆ ಕ್ಷಾಮಗಳು. இப்படியா அவனை கேவலமா பேசினார்கள் அல்லவா? ಈ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿದರಲ್ಲ, காலம் கடந்து வரட்டும், ಸಮಯ ದಾಟಿ ಬರುತ್ತಿರಲಿ, உன் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. உன் அநேக மக்கள் பாராட்டத்தக்கதாக செய்வேன். ನಿನ್ನನ್ನು ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಹೊಗಳುವಂತೆ அநேக ಮಾಡುತ್ತೇನೆ. மக்களுக்கு நீ பிரமிக்கத்தக்கதாக மனுஷனாக நான் செய்து கொடுப்பேன். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ನೋಡಿ ಭ್ರಮೆ ಪಡುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா நீ ஒண்ணு செய்ய வேண்டும். ಆದರೆ ನೀನೊಂದು ಮಾಡಬೇಕು, என்னோடு நீ நிற்க வேண்டும். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿರಬೇಕು. விசுவாசத்தோடு நீ என்னோடு நிக்கிறது உண்டானா, ನಂಬಿಕೆಯಿಂದ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಾದರೆ உனக்கு வந்த அவமானத்தை போக்குற ஒரு தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ನಿನಗೆ ಬಂದ ಅವಮಾನವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವ ದೇವರು உனக்கு ನಾನಿದ್ದೇನೆ. இருக்கிற தரித்திரத்தை நான் நிற்குவேன் என்று சொல்கிறார். ನಿನಗಿರುವ ದರಿದ್ರವನ್ನು ನಾನು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சூழ்நிலையே நான் மாற்றி விடுவேன் என்று சொன்னார். ನಿನ್ನ ಸನ್ನಿವೇಶವನ್ನೇ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು அநேக பேர் சொல்லுவார் கர்த்தர் கைவிட்டுட்டாரு. ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಅವನನ್ನು ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. நாசம் நிறைஞ்ச குடும்பங்க, ಅದು ನಾಶ ತುಂಬಿದ அந்த ಕುಟುಂಬಗಳು. குடும்பத்துல யாரும் உருப்பட மாட்டாங்க. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ಏಳಿಗೆ இப்படி ಆಗುವುದಿಲ್ಲ. அநேக பேர் சபிக்கிறாங்க. ಅನೇಕ ಜನರು தேவன் சொல்கிறார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னோட நில்லு, ನೀನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲು, ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்து ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அத்தனை பேரையும் நான் வெட்கப்படுத்துவேன். ಅಷ್ಟು ಜನರನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸಿ உன் அருகில வந்து உன் கீழ்ப்படியத்தக்கதாக செய்வேன். ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಬಂದು ವಿಧೇಯರಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு போதும் பொய்யாகாது. ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. இடத்துல அநேக பேர் நிந்தனையோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ನಿಂದನೆಯಿಂದ ಕುಳಿತಿದ್ದೀರಾ. குடும்பம் எங்க உருப்பட போகுது? ನನ್ನ ಕುಟುಂಬ ಎಲ್ಲಿ ಏಳಿಗೆ இந்த ಆಗುತ್ತದೆ? குடும்பங்கள் எங்க புள்ளிங்க உருப்பட போகுது? ಈ ಕುಟುಂಬದ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿಗೆ ಏಳಿಗೆ ಆಗುತ್ತದೆ? பாரு கடன் தொல்லை, ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಸಾಲದ ತೊಂದರೆ, எப்ப பாரு நோய், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ எப்ப ಕಾಯಿಲೆಗಳು, பாரு பிரச்சனை ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳು, என்றெல்லாம் அநேக மக்கள் தூசிக்கிறார்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ದೂಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இது அவர் மேல பார்க்கிறார்.
ಇದನ್ನು ಮೇಲಿಂದ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன். ನೀತಿವಂತನನ್ನು ಯಾವಾಗಲೂ ಕದಲಿಸಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒருபோதும் நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன். ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಾಚಿಕೆ ಪಡಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறேன். ನಾನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. ஆகியால சொல்லி தாமதம் செய்தாலும் ನಿಧಾನ ಮಾಡಿದರೂ நான் அவனை ஆசீர்வதிக்க வைக்க விட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதே போலவே தேவப்பிள்ளை, ಅದೇ ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம கேவலமான வாளியில மாத்தி கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ಕೇವಲವಾದ ನಮ್ಮ ಬಾಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವವರು ಯೇಸು. ஐயோ அவனை கைவிட்டுட்டார். ಅಯ್ಯೋ ದೇವರು ಅವನನ್ನು ಕೈ கதை ಬಿಟ್ಟರು. முடிஞ்சு போச்சு. ಅವನ ಕತೆ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. இன்னைக்கு உலகம் சத்தம், ಇವತ್ತು ಲೋಕದ ಮಾತು, சொந்த பந்தங்க சத்தம், ಬಂಧು ಬಳಗದವರ ಮಾತು திரும்பி பார்க்கும் போது, ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ, உயர்த்தி நிக்க வைக்கிறத பார்த்த போது ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದನ್ನು ನೋಡುವಾಗ அநேக ஜனரை வெக்கப்பட்டு போவார்கள். ಅನೇಕ ಜನಗಳು ನಾಚಿಕೆ ಹೊಂದಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா நீ ஒண்ணு செய் என் பிள்ளையே, ಆದರೆ ನೀನೊಂದು ಮಾಡು ಮಗನೇ, என்னோடு விசுவாசத்தோடு நில்லு. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿಂತುಕೋ. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. எப்பொழுதுமே என்னுடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கிற கரம் என்ன மறந்துவிட வேண்டாம். ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಹಸ್ತ ಎಂದು ಮರೆತು ಹೋಗಬೇಡ. அப்பொழுது உன்னை தூஷணமா பேசினவர்கள், ಆಗ ನಿನ್ನ ದೂಷಣೆ ಮಾಡಿದವರು, உன்னை சபித்தவர்கள் ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸಿದವರು வெக்கப்பட்டு போக செய்வேன். ನಾಚಿಕೆ ಒಂದು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. வெக்கப்பட்டு போகத்தக்கதாக செய்கிறது. ನಾಚಿಕೆ ಒಂದು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. சோர்ந்து போகாத, ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. பலவீனத்துல பலம், ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುತ್ತದೆ. அடுத்து உன்னை என்னவாக்குற. ನಂತರ ಮತ್ತೇನು ಮಾಡುತ್ತೇನೆ? சகரியா அதே 12:3 வார்த்தை பாருங்க. ಚಕ್ರಿಯ 12:3 ಓದಿರಿ. உன்னை நான் பெரிய பாறையாக்குவேன் என்று சொல்கிறார். ನಾನು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಬಂಡೆಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಸಮಸ್ತ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಭಾರಿ ಬಂಡೆಯನ್ನಾಗಿ ಮಾಡುವೆನು. ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಸಮಸ್ತ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಭಾರಿ ಬಂಡೆಯನ್ನಾಗಿ ಮಾಡುವೆನು. ಆಮೇನ್. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மள பெரிய பாறையாக்கு செய்யறாரா? ನಮ್ಮನ್ನು ಭಾರಿ ಬಂಡೆಯನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. இது எதை குறித்து பேசுறார்? ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ? ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கும் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலுக்கும் பேசுறார். ಆತ್ಮಿಕ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೂ ಮಾಂಸಿಕ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೂ ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இப்பொழுது அவள மாம்சக்குரிய இஸ்ரவேல் இருக்கிறது. ಈಗ ಇರುವುದು ಅವರು ಮಾಂಸಿಕ ಇಸ್ರಾಯೇಲರು. அவங்க யாரா இருக்காங்களா? ಅವರು ಯಾರಾಗಿದ್ದಾರಂತೆ? இந்த உலகத்துக்கு பெரிய பாறையா இருக்கிறாளா? ಈ ಲೋಕಕ್ಕೆ ಭಾರಿ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾರೆ. அநேக பேர் அதை எடுக்க பார்க்கறாங்களா? ಅನೇಕರು ಅದನ್ನು ಎತ್ತಲು ನೋಡುತ್ತಾರಂತೆ. முடியாது, ಆಗುವುದಿಲ್ಲ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்துல எல்லா தேசபவரோட மேல் யுத்தத்துக்கு வரக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೇಶಗಳು ಅವರ ಮೇಲೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರುವ ದಿವಸಗಳಿದೆ. அதை உருவில்லாதபடிக்கு நாசமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி, ಅದು ರೂಪವಿಲ್ಲದೆ ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂದು ಬರುತ್ತಾರೆ. அது முடியாது, ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. அது பாறை. ಅದು ಬಂಡೆಯಾಗಿದೆ. அந்த பாறை மேலே கர்த்தர் நிற்கிறார். ಆ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ದೇವರು யார் அவர் நிற்கிறவர்? ಯಾರು ಅವರು ನಿಂತಿದ್ದವರು? யுத்த வீரன் நிற்கிறார். ಯುದ್ಧ ವೀರರು ನಿಂತಿದ್ದಾರೆ. அப்படி என்ன நீ யாரா இருக்கிறா? ಆದ್ದರಿಂದ ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? ஜீவனுள்ள பாறையா இருக்கிறா. ಜೀವವುಳ್ಳ ಬಂಡೆಯಾಗಿದ್ದೀರಾ. உன் மேல நிற்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. உன்னை எடுத்து போட எவ்வளோ யார் என்ன பிரயாசப்பட்டாலும், ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಲು ಯಾರು ಎಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದರು, எந்த மந்திர சக்திகள் செய்தாலும், ಯಾವ எந்த சூனியங்கள் செய்தாலும் ಮಂತ್ರ ಶೂನ್ಯಗಳು ಮಾಡಿದರು, அது நடக்காது. ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ? அந்த பாறை முழுவதுமாக ரத்தத்தை பூச்சி இருக்கிறார். ಆ ಬಂಡೆ ಸುತ್ತ ರಕ್ತವನ್ನು இயேசுவின் நாமத்தை முத்திரை போட்டு இருக்கிறார். ಯೇಸುವಿನ ನಾಮದ ಮುದ್ರೆ ஆவியானவருடைய காவல் வைத்திருக்கிறார். ದೇವರಾತ್ಮನನ್ನು ಕಾವಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்த மந்திர சக்தி இந்த உலகத்தில் எந்த சக்தியும் அதை அசைக்க முடியாது. ಲೋಕದ ಯಾವ ಶಕ್ತಿಗಳು ಅದನ್ನು ಕದಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது பெரிய பாறை. ಅದು ಭಾರಿ ಬಂಡೆಯಾಗಿದೆ. ஆகிய தேவப்பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ದೇವರ நம்மெல்லாம் யாரையா இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? பெரிய பாறையா இருக்கிறோம். ಒಂದು ಭಾರಿ ಬಂಡೆಯಾಗಿದ್ದೇವೆ. வெறும் மண்ணல்ல, ಬರೀ ಮಣ್ಣಲ್ಲ, பாறை. ಬಂಡೆಯಾಗಿದ್ದೇವೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த பாறை மேல அநேக காரியங்களை கட்டத்தக்கதாக தீர்மானம் செய்கிறார். ಆ ಬಂಡೆ ಮೇಲೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಟ್ಟುವಂತೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. பேதுரு பார்த்து சொல்ல, நீ என் பாறை, ಪೇತ್ರನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಬಂಡೆಯಾಗಿ உன் மேல என்னுடைய பெரிய திட்டத்தை கட்டுவேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. என்ன தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்ப இந்த சபை யாரா இருக்கிறது? ಈ ಸಭೆ ಯಾರದಾಗಿದೆ? அவரோட பாறை. ಇದು ಒಂದು ಬಂಡೆ ಆಗಿದೆ.
காலையிலே ஒரு தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்து என் மனைவிக்கு சொன்னேன். ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು ಆ ಅಮ್ಮನವರಿಗೆ அதை ஓப்பனா சொல்ல பின்புறமாக்குற அநேக சக்திகள் வருகிறது எதிர்க்கு. ಹಿಂದೆ ಇರುವ ಅನೇಕ ಶಕ್ತಿಗಳು ಎದುರಿಸಲು ಬರುತ್ತವೆ. ஒன்றும் முடியவில்லை, எல்லாம் தோத்து போறாங்க. ಏನು ಆಗದೆ ಎಲ್ಲವೂ ಸೋತು ಹೋಗುತ್ತದೆ. அந்த பாறை மேலே தளபதியாகப்பட்டு யுத்த வீரன் இருக்கிறார். ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ದಳಪತಿಯಾದ ಯುದ್ಧ ವೀರರು ನಿಂತಿದ್ದಾರೆ. அவர் சாதாரண வீரனா? ಅವರು ಸಾಧಾರಣದ ವೀರರ? சூரியனை வாய் சொல்லில் நிக்க வைத்தவர் எவ்வளவு பெரிய வீரன் அவர். ಸೂರ್ಯನ ಬಾಯ ಮಾತನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದವರು ಎಷ್ಟು. கடலை ಎಳೆಯ தாண்டி வராத நிக்க வைத்தவர் எவ்வளவு பெரிய வீரன் அவர். ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಬರಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವೀರರು. எல்லா மலைகளை குண்டுகளை எடை போட்டு வைத்தவர் எப்பேற்பட்ட வீரன் அவர். ಎಲ್ಲ ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡೆಗಳನ್ನು ತ್ರಾಸಿನಲ್ಲಿ 7 லோகத்தை உருவாக்குன தேவனாகி அவர் எப்பேற்பட்ட வீரன் அவர். 14 ಲೋಕವನ್ನು ರೂಪ ಮಾಡಿದ ವೀರರು ಯಾರು? மரணத்தையும் பாதாளத்தையும் மெதித்து ஜெயித்து கொடுத்தவர் அவர். ಮರಣವನ್ನು ಪಾತಾಳವನ್ನು ತುಳಿದು ಜಯಿಸಿ ಕೊಟ್ಟವರು ಅವರು. அவரை வீரன் அல்ல, ಅವರು ವೀರರಲ್ಲ, வீராதி வீரன் ಅವರು ವೀರಾದಿ ವೀರನಾಗಿದ್ದಾರೆ. ಹಾಗೆಲ್ಲ ನೀಯೇ ಭಯಪಡ್ರೆ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತೀರಾ? ಅವ್ರ ಕಿಟ್ಟ ನಿಲ್ಲ ಅವಳತ್ತ. ಅವರ ಹತ್ತಿರ ನಿಲ್ಲು ಅಷ್ಟೇ. ಯಾರ பார்த்து சொன்னார்? ಯಾರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು? ನೀನು ನಿಲ್ಲು. ಮುನ್ನಕ್ಕಿற கடல் ரெண்டாகும், ನಿನ್ನ ಸಮುದ್ರ ವಿಭಾಗವಾಗುತ್ತದೆ. அமைதியில நில்லு, ನೀನು ಶಾಂತವಾಗಿ ஒரு ಸ್ತೋತ್ರದ ಬಳಿ ನಿಲ್ಲಿ, ಬರೀ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಾ ನಾಮத்தை ಉಚ್ಚರಿಸಿ ಯೇಸುವಿನ ನಿಲ್ போதும். ನನ್ನ ನಾಮವನ್ನು ಯೇಸುವೆಂದು ಸ್ಮರಣೆ ಮಾಡು ಅಷ್ಟೇ. ಯುದ್ಧ ಉನ್ನುடையದಲ್ಲ, ಯುದ್ಧ ಎನ್ನುடையದು. ಯುದ್ಧ ನಿಮ್ಮದಲ್ಲ, ನನ್ನದಾಗಿದೆ. ಏ ಸೋಂದು போறே, ನೀನು ಯಾಕೆ ಸೋತು ಹೋಗುತ್ತೀಯ? ತಳಂದು ಬಿಡಾದೆ ಎಂದು சொல்கிறார். ಬಾಳಲಿ ಹೋಗಬೇಡ ಅನ್ನುತ್ತಾರೆ. ಮೋಸೆಯೇ, ಜನங்களை ಕಂಡು ಭಯಪಡಾದೆ, ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ. ನಿನ್ನ ಪಾರು, ನೀನು ನಿಂತು ನೋಡು ಅಷ್ಟೇ. ನೋಡಕ್ರ ದೇವನ್, ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ದೇವರು, ಉನ್ನ ಅಡಿತ ದೇವನ್, ನಿನ್ನನ್ನು ಕರೆದ ನೋಡ பேசின தேவன், ನಿನ್ನ ಮತ್ತೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ ದೇವರು, உன்னோட இருக்கிறது யார் என்று ಅನೇಕ ಜನರಿಗೆ ನಿರೂಪಿತು ಕಾಟುವೆ. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರೆಂದು ಅನೇಕ ಜನರು ತೋರಿಸುತ್ತೇನೆ. உன் கோல மட்டும் நீட்டிக்கோ, ನಿನ್ನ ಕೋಲನ್ನು ಮಾತ್ರ ಚಾಚು ಅಷ್ಟೇ. உன் கோல் மட்டும் பத்திரமா இருக்கணும்ப்பா. ಆ ಕೋಲು ಮಾತ್ರ ಭದ್ರವಾಗಿಟ್ಟುಕೋಪ. அது என்ன ಆದರೆ ಮೋಸೆ அது என்ன கோல்? ಅದು ಏನು ಕೋಲು? ವಿಶ್ವಾಸ ಕೋಲ್, ನಂಬಿಕೆ ಎಂಬ ಕೋಲು. கோல் நீட்டி, ಆ ಕೋಲನ್ನು அது மூலமா தானே வேலை செய்ய முடியும். ಅದರ ಮುಖಾಂತರನೇ ಕೆಲಸ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. உங்களுடைய விசுவாச கோலுக்கு தான் உங்ககிட்ட. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಂಬ ಕೋಲ್ ಇದೆಯಾ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ? வாழ்க்கையில் எதிர்க்க வரக்கூடிய அநேக தடை செய்கிற கடல்கள், ಅನೇಕ ಎದುರಿಸಿ ತಡೆ ಮಾಡುವ ಸಮುದ್ರಗಳು, பின்புறமானிக்கிற அநேக போராட்டம் செய்கிற ஜனங்கள், ಹಿಂದೆ ನಿಂತು ಅನೇಕ ಹೋರಾಟ அவமான பேசுற ஜனங்கள், ಅವಮಾನ ಮಾಡುವ ಜನಗಳು, கதை ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு உன் குடும்பம் போயிடுச்சு என்று சொல்லுகிற சத்தத்தை சொல்லுகிற ஜனங்கள், ನಿನ್ನ ಕತೆ ಆಯಿತು ಹೋಯಿತು ಎಂದು ಹೇಳುವ ಜನಗಳ ಶಬ್ದಗಳು. பயப்படாத மோசே, ಭಯಪಡಬೇಡ ಮೋಸೆ, கோலை மட்டும் நீட்டு, ನಿನ್ನ ಕೋಲನ್ನು ಮಾತ್ರ ಚಾಚು, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ಇನ್ನು ಮಿಕ್ಕದನ್ನು ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உன் அவமானம் பேசினோடு பயந்து நடுங்கத்தக்கதாக செய்வேன். ನಿನ್ನ ಅವಮಾನವಾಗಿ ಮಾತಾಡಿದರು ಭಯಪಟ್ಟು உன் அழிக்க வேண்டி வந்தவர்கள் இங்கே அழிஞ்சு போகத்தக்கதாக செய்வேன். 2 வேலையை செய்வேன் நான். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬಂದವರು ಇಲ್ಲೇ ನಾಶವಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಯಾಕೆ? நீ பெரிய பாறை, ನೀನು ದೊಡ್ಡ ಭಾರಿ ಬಂಡೆಯಾಗಿ அதை எடுக்கவே முடியாது. ಅದನ್ನು ಎತ್ತಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்பெல்லாம் நம்ம யாரா இருக்கிறோம்? ಆದರೆ ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿ பெரிய பாறையா இருக்கிறோம். ಭಾರಿ ಬಂಡೆಯಾಗಿದ್ದೇವೆ. மழை வந்தாலும், ಮಳೆ ಬಂದರು, அந்த பாறை மேல விழுந்தாலும், ಆ ಬಂಡೆಯ ಮೇಲೆ வெயில் அடித்தாலும், ಬಿಸಿಲು ಹೊಡೆದರು, குளிர் அடித்தாலும், ಚಳಿ ಹೊಡೆದರು, காற்றடித்தாலும், ಗಾಳಿ ಹೊಡೆದರು, பாறை உறுதியா நிற்கிறது. ಅದು ಬೆಟ್ಟ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அலைகள் புயல்கள் வந்தாலும், ಅಲೆ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರು, வியாதிகள் வந்தாலும், ಕಾಯಿಲೆಗಳು ಬಂದರು, அவமானங்கள் வந்தாலும், ಅವಮಾನ ಬಂದರು, நிந்தனைகள் வந்தாலும், ನಿಂದನೆಗಳು ಬಂದರು, இயேசுவே என் தெய்வம் என்று நீ என் பாறை நிக்கிறபடியாலே, ಯೇಸುವೇ ದೇವರೆಂದು ಬಂಡೆಯ ರೀತಿ ನಿಲ್ಲುವುದರಿಂದ ஆசீர்வாதம் வானத்திலிருந்து பொழுந்து வருகிறதா? ಆಶೀರ್ವಾದ ಆಕಾಶವನ್ನು ತೆರೆದು ಬರುತ್ತದೆ. தேவனிலே ದೇವರ ಮಕ್ಕಳು நம்மளாம் யார் இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? மத்தியானம் 1:30 மணி ஆகி இருக்கிறது, பாடி துதிக்கிற பாறைகள் நம்மெல்லாம். ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆ ಆದರೂ ಆಡಿ நீ சும்மா இருந்தாலும் ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರೂ இந்த கல்கள் கூப்பிடும் என்று ಈ சொன்னார். ಕಲ್ಲುಗಳು ಕೂಗುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. இந்த மத்தியான வேளையிலே ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ஜீவனுள்ள கல்காகிய நாம் அவரை கூப்பிட்டு பாடி ஆராதிக்கிறோம். ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳಾದ ನಾವು ಅವರನ್ನು ಕರೆದು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. கோடிக்கணக்கான தூதர் மத்திய திடீரென்று தேவன் காணாமல் போய் விடுகிறாரா? ಕೋಟ್ಯಾಂತರ ದೂತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು எல்லா தூதர்களும் அதிர்ச்சி அடைந்து எங்க போனார் ஆண்டவர் என்று பார்த்தா, ಎಲ್ಲ ದೂತರು ಗಾಬರಿಪಟ್ಟು ದೇವರು ಎಲ್ಲಿ ಹೋದನೆಂದು ನೋಡಿದರೆ கோருமத்துல ரட்சிப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறார். ಕೋರುಂಗ ಸಾಲ್ವೇಷನ್ ಚರ್ಚ್ಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ.
தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ ஒரு கட்டடம் நினைக்காது. ಇದು ಏನು ಒಂದು ಕಟ್ಟಡ ಎಂದು இது ನೆನೆಸಬೇಕು. அவருடைய சன்னிதானம், ಇದು ಅವರ அவருடைய ಸನ್ನಿಧಾನವಾಗಿದೆ. சமூகம், ಇದು ಸಮೂಹ இது ತುಂಬಿದ அவருடைய ಸ್ಥಳ. இருப்பிடம், ಇದು ಅವರ ವಾಸ அவர் ಸ್ಥಳ, உலாவுகிற இடம், ಅವರು ಸಂಚರಿಸುವ ಸ್ಥಳ, அவர் தங்குற இடம். ಅವರು ವಾಸ ಮಾಡುವ எவ்வளவு வரைக்கும் பயப்படுகிறாயோ ಎಷ್ಟವರೆಗೂ ಭಯಪಡುತ್ತೀಯೋ அவ்வளவு வரைக்கும் கிருபை உன்னோடு பெருகும் என்று சொல்கிறார். ಅಷ್ಟರವರೆಗೂ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. எசேக்கியேல் நிருபம் 34 வாசிக்கலாம். 34 ಎಜೆಕೀಯನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. 37 ವಾರ್ತೆ ಪಾருங்க. 37 ಓದಿ ನೋಡಿರಿ. ಎಜೆಕೀಯಲ, நீ என்னோடு நிக்கிறது உண்டானா ನೀನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಾದರೆ அநேக காரியங்களை உனக்கொண்டு கட்டுவேன் என்று சொல்கிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. பாலடைஞ்சு போனவருடைய வீடு, ಆಳು ಬಿದ್ದು ಹೋದ ನಿನ್ನ ಮನೆಯನ್ನ நான் உயர்த்தி பிரகாசிக்க செய்கிறேன். ನಾನು ಮತ್ತೆ ಕಟ್ಟಿ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஐயோ என்னுடைய வீடு இப்படி ஆகிவிட்டது, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮನೆ ಈ ಸ್ಥಿತಿ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, என் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டது, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டது. ನನ್ನ ಕುಟುಂಬ ಈ ರೀತಿ ಆಯಿತೆ. கவலையோடு இருக்கிறாயா? ಚಿಂತೆಯಿಂದ ಇದ್ದೀರಾ? ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಹೀಗೆನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ಶುದ್ಧಿ ಮಾಡುವ ದಿನದಲ್ಲಿ ಪಟ್ಟಣಗಳ ನಿವಾಸಿಗಳಿಂದ ತುಂಬಿಸುವೆನು. ಆಳು ನಿವೇಶಗಳನ್ನು ಕಟ್ಟಡಗಳಾಗುವವು. ಅದು ಹೋಗುವವರೆಲ್ಲರ ರಕ್ಷಣೆ ಎದುರಿಗೆ ಕೇವಲ ಜನಗಳ நிற்பேன், ಜನಗಳನ್ನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ ஒரு ಅನ್ನುತ್ತಾರೆ. கலைய நிற்பேன், என்னோட ஆலயத்தை நான் கட்டுவேன். ಒಂದು ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ, ಜನಗಳನ್ನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. தேவன் வாக்களிக்கிற தேவன் பாருங்க, ವಾಗ್ದಾನ ಕೊಡುವ ದೇವರು ನೋಡಿರಿ. கட்டுகிறது மேல நான் அல்ல, ಕಟ್ಟುವುದು ಮೇಲೆ ನಾವಲ್ಲ, அவர் ಆಯನವರಲ್ಲ. கட்டினுக்கிறாரு. ಅವರು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. அதுக்கு நீ ஒத்து ஒழிச்சா கணக்கு இருக்குது, ஒத்து ஒழிக்காத போனேன்னா உனக்கு கணக்கு இருக்குது, எச்சரிக்கையா இரு. ನೀನು ಅದಕ್ಕೆ ಸಹಕರಿಸಿದರೂ ಸಹಕರಿಸದಿದ್ದರೂ ಲೆಕ್ಕವಿದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. காலையில் வந்து கான்ட்ராக்ட் ஒப்பு கொடுத்துட்டாலும் ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟರು சில பேர் வந்து 1-2 பேர் வந்து என்னென்ன குறைக்குது அதெல்லாம் சரி பண்ணிட்டு போறாங்க. ಒಬ್ಬರಿಬ್ಬರು ಬಂದು ಏನು ಕೊರತೆ ಆಗಿ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஓடி போய் வீட்டில் ரெடியாகி வந்துக்கிறாருங்க. ಹೋಗಿ ಹೋಗಿ ಮನೆಯಿಂದ ರೆಡಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆனைப்பாளத்து பையனும், ಆನೆಪಾಳ್ಯ ಶೇಖ್ ಬ್ರದರು, அடுத்து நம்மளுடைய யாரு பிரபு ಅವರು ಕೂಡ இவங்கெல்லாம் காலையில் வந்து எந்தெந்த பாகத்தில் குறை இருக்குது கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம், ஆனாலும் அன்பினால செய்துட்டு போறாருங்க. ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಕೊಟ್ಟರು ಸಹ ಆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬಂದು எங்க குறை இருக்குது அதை சரி பார்த்துறாருங்க, ಕೊರತೆಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இதுதான் தேவ பிள்ளைகளே, ಇದೇ ஜீவனுள்ள கல்கள். ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳು சொல்கிறா, ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் ஜீவனுள்ள கல்கள், ಈ ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳು எங்கள் ஆலயத்தில் உன்னை கட்டடமாக கட்டி வைப்பேன் என்று சொன்னார். ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಡಗಳಾಗಿ ಕಟ್ಟಿ ನಿಲ್ಲಿಸಿ. தேவனுடைய ஆலயத்துக்கு நீ அசதியா இருக்க கூடாது. ದೇವರ ಆಲಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಉದಾಸೀನವಾಗಿರಬಾರದು. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அசதியா இருந்தியானா ನೀನು ಅಲಸ್ಯವಾಗಿದ್ದರೆ போயிட்டு இருந்த சாபம் உன்னை தேடி வருமா? ಹೋಗುವಂತಹ ಶಾಪ ಮತ್ತೆ ಹುಡುಕಿ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அவர் பாதபடியில் ஏதோ வந்தோம் கை தட்டிட்டு போயிட்டோம் என்று போகாதே. ಏನು ಬಂದು ಕೈ ತಟ್ಟಿ ಹೋಗಿಬಿಟ್ಟು இதுக்காக ஒரு உயிரோட வைத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗವೇ ಜೀವಂತವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இல்லை 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 இல்லை, ಅದಕ್ಕಾಗಿ ஆலயத்தினுடைய ஒரு கட்டடமாக இருக்கிறாய். ನೀನು ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಡವಾಗಿದ್ದೀಯಾ, ஆகையால் அது சத்தமிட வேண்டுமா? ಅದು ಶಬ್ದ ಹಾಕಬೇಕು. ஜீவனுள்ள கல்கள் என்று சொல்கிறார். ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த கல்களால் தான் கோலியாத்தை அடித்தார். ಆ ಕಲ್ಲುಗಳಿಂದಲೇ ಗೋಲಿಯಾತನನ್ನು கல்களை எடுத்து அடித்தார், அவ்வளவுதான். ಆ ಕಲ್ಲನ್ನು ಎತ್ತು ಒಡೆದರು அது ಅಷ್ಟೇ. போல தாவீது கையில் இருக்கிற ஒரு கல்லாக அல்ல, இயேசு கிறிஸ்துவர் கை இருக்கிற ஒரு கல்லாக நீ மாறினா. ದಾವೀದನ ಕೈಯಿನ ಕಲ್ಲಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕೈಯಿನ ಕಲ್ಲಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. 5 விதமான ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். 5 ವಿಧವಾದ அந்த கல்லுல ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು 5 விதமான கல்லுகளை எடுத்துக்கொண்டான். 5 ವಿಧವಾದ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರಂತೆ. 5 விதமான ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்தாராம். 5 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟರಂತೆ. ஆகையால சும்மா இல்ல, ஒன்னொன்னும் பரலோகத்தில் இருக்கிற கணக்கோடு வைத்துக் கொண்டு வருகிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಲೆಕ್ಕ ಸಹಿತವಾಗಿ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பாழடைஞ்சவருடைய வீட்டை, ಆಳು ಬಿದ್ದ ನಿನ್ನ ಮನೆಯನ್ನ ஏதேனை போல நான் ஆக்குவேன். ಏದೇನ್ ತೋಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇನೆ. அநேக பேர் பிரமிக்கத்தக்கதாக செய்வேன். ಅನೇಕ ಜನರು ಭ್ರಮೆ ಪಡುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. சபை விட்டு போனவங்கெல்லாம் இன்னைக்கு பிரமிக்கிறார்கள். ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋದವರೆಲ್ಲ ಭ್ರಮೆ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. கூப்பிடுவாரா எங்களை? ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರಾ? போலாமா? ಹೋಗೋಣವಾ? இப்பேற்பட்ட சத்தியம் எங்குமே இல்லையே, ಈ ರೀತಿ ಸತ್ಯ ಎಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲವೇ? இப்பேற்பட்ட சமூகம் இல்லையே என்று தவிக்கிறார்கள். ಈ ರೀತಿ ಸನ್ನಿಧಾನ ಇಲ್ಲ ಎಂದು ತವಕಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வெளியே போனா தான் தெரியும், ಹೊರಗಡೆ ಹೋದ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, இப்ப தெரியாது. ಈಗ ಕಾಣುವುದಿಲ್ಲ. சபை என்பது என்ன? ಸಭೆ ಎಂದರೆ ಏನು? அவருடைய சரீரம். ಅವರ ಶರೀರವಾಗಿದೆ.
அவருடைய விழாவில் பத்திரமா வைத்திருக்கிறார். ಅವರ ಪಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ಭದ್ರವಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನೀನು நடக்கும்போது, ಇದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುವಾಗ தொல்லைகள் தான், ಹೋರಾಟಗಳೇ ಆಗುತ್ತವೆ. என் ஆலயத்தை ஒருவனை கெடுத்தா, ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಒಬ್ಬನು ಕೆಡಿಸುವುದಾದರೆ நான் அவனை கெடுக்கிறவரைக்கும் விட மாட்டேன். ನಾನು ಅವನು ಕೆಡಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆலயத்தை பத்தி தூசணமா பேசுறது, குறையா பேசுறது, ಆಲಯ எல்லாம் விளையாட்டுத்தன நினைச்சுக்காத உன் கதையை முடிச்சிடுவாரு. ಆಲಯ ವಿಷಯದಲ್ಲಿ ದೂಷಣೆ ಮಾಡಿ ಕೊರತೆಯಾಗಿ ಮಾತಾಡಿದರೆ ಕಥೆಗಳು ಒಂದೊಂದಾಗಿ ಮುಗಿದು ಬಿಡುತ್ತವೆ. ஆகையால மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು. அநேக பேர் சொல்ல எத்தனையோ ஆலயத்துக்கு நாங்கள் போகிறோம், ಎಷ್ಟು ಅನೇಕ ಜನ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಷ್ಟು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. கூச்சலாவே இருக்குது, எல்லாம் கூத்தாடானங்களை தவிர நிறுத்தி நிதானித்து தேவனுடைய விளக்கங்களையும் சத்தியத்தை சொல்ற சபைனா இது ஒண்ணுதான் சொல்றாங்க. ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಹೇಳುವ ಸತ್ಯ ಇದು ಒಂದೇ. பரலோகத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துற ஒரு ஆலயம், ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡುವ ಒಂದು ಆಲಯ. இது அவருடைய ஆலயம் அல்லவா? ಯಾಕೆಂದರೆ ಇದು ಅವರ ಆಲಯ. ಇವರೇ ಯಜಮಾನ್, ಅವರು ಯಜಮಾನನಾಗಿದ್ದಾರೆ ಈ ಆಲಯಕ್ಕೆ ಅವರು. ஆகையாலே நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. உன்னை ஏதேன போல ஆட்டுவேன், ನಿನ್ನ ಏದೇನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇನೆ. தண்ணி பாய்ச்சல் அங்கே பாயத்தக்கதாக செய்வேன், ನೀರಾವರಿ ನೀರು ಹರಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. உன் பிள்ளையோட பிள்ளை பேர பிள்ளையோட நான் இருந்து உதவி செய்வேன். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಮುಮ್ಮಕ್ಕಳು தலைமுறையா நான் தேவனா இருப்பேன். ತಲಾಂತರಕ್ಕೆ ನಾನು ದೇವರಾಗಿರುತ್ತೇನೆ. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ என்கிட்ட நில்லு, ನೀನು ನನ್ನ ಹತ್ತಿರ ನಿಲ್ಲು, ஒன்னும் செய்யாதே. ಬೇರೆ ಏನು ಮಾಡಬೇಡ. மோசே அமைதியில நில்லு, ಶಾಂತವಾಗಿ ನಿಲ್ಲು, உன் கோலம் மொத்தம் நீட்டு, ನಿನ್ನ ಕೋಲನ್ನು ಮಾತ್ರ மீதி ಚಾಚು, நான் பார்த்துக்கிறேன். ಮಿಕ್ಕಿದ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சபைக்கு ஒன்னு சொல்றா, நீ என்கிட்ட நில்லு. ಸಭೆಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ನನ್ನ ಹತ್ತಿರ ನಿಲ್ಲು, எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. பலமா நிக்கணும், அதர்மத்துக்குள்ள கால் வைக்க போகாதே. ಅಧರ್ಮದಲ್ಲಿ ಕಾಲಿಡಬೇಡ. மனைவியா இருக்க வேண்டும், ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಆಗಿರಬೇಕು. அர்த்த காரியத்துல நீ கால் வைத்தியானக்க அதர்மம் உன்னை பிடித்து விடும். ಬೇರೆಯವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟರೆ ಅಧರ್ಮ ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತದೆ. ಧರ್ಮத்தோடு ಇರು, ಧರ್ಮದಿಂದ ನೀನು ಜೀವಿಸು, ಭಯத்தோடு ಇರು, ಭಯದಿಂದ ಇರು, ಮನೆಯೋடு ಇರು, ಹೆಂಡತಿ ಜೊತೆಯಲ್ಲಿರು, பிள்ளையோடு ಇರು, ಮಕ್ಕಳೋடு, குடும்பத்தோடு ಇರು, ಕುಟುಂಬದಲ್ಲೋடு, கிறிஸ்துவோடு இரு. ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿರು. அப்பொழுதுமாக நான் ಆಗಲೇ ನಾನು பாறையாக்கி ನಿನ್ನನ್ನು ಬಂಡೆನಾಗಿ ಮಾಡಿ ನಾನು ಉದವಿ செய்வேன், ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. உன் பேரே ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು புகழையும் உண்டாக்குவேன். ಘನತೆಯನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆದ್ದರಿಂದ ಅನೇಕ நேரத்துல சறுகுறோம், ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಜಾರುತ್ತೇವೆ. இஷ்டம் போல சில பேர் பாவத்தை செய்துவிட்டு சமய சந்தர்ப்பம் கெடுத்து என்று பாவம் செய்து விடுகிறார். ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ಪಾಪ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ ಕೆಲವರು. நடந்தது என்னவா இருக்கிறது? ನಡೆದದ್ದು ಏನಾಗುತ್ತದೆ? உன்னுடைய குடும்பத்தின் பேர் கெட்டு போய் நிற்குது. ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಹೆಸರು ಕೆಟ್ಟು அநேக பார்வையில் உன்னை கேவலமா நினைக்கிறார்கள். ಅನೇಕ ನಿನ್ನನ್ನು ಕೇವಲವಾಗಿ ஏன் ನೆನೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த சபையில் அநேக பேர் ஆசீர்வாதம் பெற என்று கர்த்தரை கேட்டா, ಯಾಕೆ ಅನೇಕರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲಿಲ್ಲ ಎಂದು ದೇವರನ್ನು ಕೇಳಿದರೆ என்கிட்ட நிக்க மாட்டேன், ನನ್ನ ಹತ್ತಿರ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರಪ್ಪ. நான் எங்கேயோ அவங்க எங்கேயோ நிக்கிறாங்க, ನಾನು ಎಲ್ಲೋ ಅವರು ಎಲ್ಲೋ ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ. நாவனால என்னை கனப்படுத்துறார்கள், ಬಾಯಿಂದ ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. அவள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கு. ಅವರ ಹೃದಯವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು என்னை ದೂರವಾಗಿದೆ. செய்வேன் என் மகனே, ನಾನೇನು ಮಾಡಲಿ ಮಗನೇ? அந்த ஒரு தடவை மன்னிக்க வேண்டுமே. ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಬೇಕಪ್ಪ. தேவ பிள்ளைகளே, அவரோடு நில், அவ்வளவுதான். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಅಷ್ಟೇ. என்னானாலும் என் இயேசுதான். ಏನು ಆದರೂ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. மரணமானாலும் ஜீவனானாலும், ಮರಣವಾದರೂ ಜೀವವಾದರೂ, பசியானாலும் பட்டினியானாலும், ಹಸಿವಾದರೂ ಸಂಕಟವಾದರೂ, நிந்தனையானாலும் அவமானாலும், ನಿಂದನೆ ಅವಮಾನ, இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க முடியும்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಯಾರು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯ? என்னை நிக்க வைக்கிறார். ನಿನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. நீ யார்ப்பா? ನೀನು ಯಾರಪ್ಪ? நான் அவருடைய சாயல், ನಾನು ಅವರ ಸ್ವರೂಪವಾಗಿದ್ದೇನೆ, வேற யாரும் இல்லை என்றார். ಬೇರೆ ನಾನು ಯಾರು ಅಲ್ಲ, அவருடைய சாயல், ಅವರ ರೂಪದಲ್ಲಿದ್ದೇನೆ. ஆகையால தேவபிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தைரியமா இருந்து கொள்ள வேண்டும், ಧೈರ್ಯವಾಗಿ ಇರಬೇಕು. ஒரு பாதபடியில் விழுந்து கொள்ளுங்க. ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಬೀಳಿರಿ. அடுத்த வார்த்தை பாருங்க, ನಂತರ ಓದಿ ನೋಡಿರಿ. 1 சாமுவேல் 1ನೇ ಸಾಮುವೇಲು 7:12 ವಾರ್ತೆ ಪಾರುங்க. 7:12 ಓದಿರಿ. ಮಡಮಡನ್ ವಾರ್ತೆಗಳನ್ನ ನಾನು 7ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ಸಾಮುವೇಲು ಓದಿರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. 7:12 ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಅನಂತರ ಸಾಮುವೇಲನು ಮೆಜ್ಗನಿಗೂ ಶೇನನಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ, ಯೆಹೋವನು ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನೆಂದು ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಎಬಿನೇಜರ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. அவர் சொல்றார், இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்து கொண்டார். ಇದುವರೆಗೂ ಕಾಯ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ. பெலிஸ்டியர் கூட்டம் என்ற சாத்தானுடைய கூட்டம், அது ಫಿಲಿಸ್ಟಿಯರ ಕೂಟವೆಂದರೆ ಸೈತಾನನ பயங்கர கூட்டம், ಅದು ಭಯಂಕರವಾದ ಕೂಟಗಳು. இஸ்ரவேலை உருவம் இல்லாதபடிக்கு செய்யற ஒரு கூட்டம், ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತಹ ಕೂಟಗಳು.
ஆகையாலே ಆದ್ದರಿಂದ அந்த கூட்டத்திலிருந்து ಆ ಕೂಟಗಳಿಂದ ஒரு சின்ன புள்ள சாகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு வந்தாராம். ಮುಂದೆ ಚಿಕ್ಕ ಮಗು ಸಾಯದಂತೆ ಕಾಯ್ದುಕೊಂಡು ಬಂದರು. அதுக்கு நன்றி அறிதலான ஸ்தோத்திர பலியிட்டு ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಘನತೆಯನ್ನು அதுக்கு ಸಲ್ಲಿಸಿ ಎಬೆನೇಜರ್ என்று பேர் வைத்தார். ಎಬೆನೇಜರ್ ಎಂಬುದಾಗಿ இதுவரைக்கும் நம்மளை காத்தவர் ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದವರು இனிமேலும் காக்கிறார். ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இதுவரைக்கும் காக்கிறது மட்டுமல்ல, ಇದುವರೆಗೂ ಕಾಯ್ದಿರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, இனிமேலும் நம்மளை காக்கிறவரா இருக்க. எதுவரைக்கும் காக்கிற ஆண்டவரே? ಇದುವರೆ ಅಂದರೆ ಎಲ್ಲಿವರೆಗೆ ಕಾಯ್ತೀರಪ್ಪ? சங்கீதம் 43 ஏசாயால பார்த்து பாருங்களே. ஏசாயா 43 ಯೆಶಾಯ ಪತ್ರಿಕೆ தாய் ஒழித்திருந்து உன்னை சென்று கொண்டிருக்கிற. ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಂಡಿದ್ದೇನೆ, நீ ஏன் பயப்படுற? ನೀನು ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತೀಯಾ? சஞ்சலாடிற பின்வாங்கிற. ಯಾಕೆ ಸಂಜಲ ಬಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? லட்சக்கணக்கான சேனை வந்துச்சா சண்டைக்கு. ಜಗಳಕ್ಕೆ ಲಕ್ಷಾಂತರ ಸೇನೆಗಳು ಬಂದಿತಂತೆ. இவங்க கிட்ட படை கொஞ்சம் தான் இருக்குது. ಇವನ ಹತ್ರ ಸೈನ್ಯ ಬಹಳ ಕಮ್ಮಿ ಇದೆ. என்ன செய்யறது? ಏನು ಯಾಕೋಬ ಮಾಡುವುದು? ವಂಶವೇ எல்லாரும் வானத்தை பார்த்தாரலாம். ಎಲ್ಲರೂ ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿದರಂತೆ. என்ன செய்தார தெரியுமா? ಏನು ಮಾಡಿದರಂತೆ ಗೊತ್ತಾ? 1 சாமுவேல் 7:10 7:10 1ನೇ ಸಮುವೇಲ இடி முழக்கத்தை உண்டாக்குனாரா. ಗುಡ್ಡಕ್ಕೂ ಮಿಂಚುಗಳನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರಂತೆ. ಸಾಮುವೇಲನು ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವ ವೇಳೆಯಲ್ಲಿ ಫಿಲಿಷ್ಟಿಯರು ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರ ಸಮೀಪಿಸಲಾಗಿ ಯೆಹೋವನು ದೊಡ್ಡ ಗುಡುಗಿನಿಂದ ಅವರನ್ನು ಕಳಗೊಳಿಸಿ ಇಸ್ರೇಲಿಗೆ ಸೋತು ಓಡಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இடி முழக்க வானத்திலிருந்து ஏற்படுத்தினாரா பாருங்க. ಗುಡ್ಡಗೂ ಮಿಂಚನ ಆಕಾಶದಿಂದ ಬರಿ ಮಾಡಿದರಂತೆ ನೋಡಿರಿ. அங்க கடலை ரெண்டா பண்ணாரு, ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿದರು. இங்க இடி முழக்கத்தை கொடுக்கறாரா. ಇದರ ಗುಡು ಮಿಂಚು ಗುಡುಗಳನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರಂತೆ. எல்லாம் நம்மளோட சேனைகள் இவங்கெல்லாம். ಎಲ್ಲ ನಮಗೆ ಸೈನ್ಯಗಳು. இடி முழக்கம், ಅದು ಗುಡುಗು ಮಿಂಚು. அந்த இடி என்ன ஆகுறதா? ಅದು ಗುಡುಗು ಏನಾಗುತ್ತದೆ? அந்த இடி இடித்த உடனே ಆ ಸಿಡಿಲು ಒಡೆದ ತಕ್ಷಣವೇ நான் இவங்களோட நிக்கிறேன், ನಾನು ಇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. ஒருத்தர் நிக்கவில்லை, எல்லாம் ஓடிட்டாரலாம். ಒಬ್ಬರು சாமுவேல் சாவர வரைக்குமாக ஒருத்தர் கூட அந்த பக்கம் திரும்பலையா, பயந்து நடுக்கிட்டானாலாம். ಸಾಮುವೇಲ್ ಸಾಯುವವರೆಗೂ ಒಬ್ಬರು ಶತ್ರುಗಳು ತಿರುಗದಂತೆ ಭಯಪಟ್ಟು ಓಡಿದರಂತೆ. இவன் கையில துப்பாக்கி இல்ல, ಇವನ ಹತ್ತಿರ ಬಂದೂಕು ಇಲ್ಲ, வில்லு இல்ல, ಬಿಲ್ಲುಗಳಿಲ್ಲ, ஈட்டி இல்ல, ಬಾಣಗಳಿಲ್ಲ. தேவனை ஆராதிக்கிற இடத்த மட்டும் தான் இருக்கிறார்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಮಾತ್ರ ಇದ್ದಾರೆ. தேவன் பார்த்தார், ದೇವರು ನೋಡಿದರು, இந்த ஆராதனை துதிகள் எடுத்துக்கொண்டார், ಈ ಆರಾಧನೆ ಸ್ತುತಿಗಳನ್ನು ಎತ್ತುಕೊಂಡರು, இடி மின்னல் ஏற்படுத்தினார், ಗುಡುಗು ಮಿಂಚನ್ನು ಸಿಡಿಲನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. யுத்த வீரன் அவர் பாரு, எங்க யுத்தம் செய்கிறார்? ಎಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. இடி மின்னல்ல யுத்தம் செய்தாரா? ಸಿಡಿಲು ಮಿಂಚಿನಂತೆ ಯುದ್ಧ ಮಾಡಿದರಂತೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நாள் ஒரு பெரிய மைதானத்தை காட்டினார். ಒಂದು ದೊಡ್ಡ ಮೈದಾನವನ್ನು ತೋರಿಸಿದರು. அங்க தனியா நான் நிக்கிறேன், ಅಯ್ಯ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. லட்சக்கணக்கான எருமைங்கோ, ಲಕ್ಷಾಂತರ ಎಮ್ಮೆಗಳು, காட்டு எருமைங்கோ, ಕಾಡು ಎಮ್ಮೆಗಳು, ஆயிரக்கணக்கான சிங்கங்கள், ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಸಿಂಹಗಳು, சிறுத்தைகள், ಚಿರತೆಗಳು, ஆனைகள், ಆನೆಗಳು, இத்தி மிருகங்களும் என் மேல சண்டைக்கு வர ஆரம்பிக்கும். ಎಷ್ಟು ಮೃಗಗಳು ಅಯ್ಯನವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರುತ್ತವೆ. அதுல ஒரு தலைவனுக்கு நான் பேர் சொல்ல மாட்டேன், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ನಾಯಕನಿದ್ದಾನೆ, ಹೆಸರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. எப்படி இருக்கும் எனக்கு? ಅಯ್ಯ ಯಾವ ಸ್ಥಿತಿ அவன் ಇರಬಹುದು. மூச்சு விட்டாலும் சேர்த்துடுவேன் நான். ಅವನು ಉಸಿರು ಬಿಟ್ಟರೂ ಸತ್ತು ಬಿಡುತ್ತಾರೆ. அவ்வளோ லட்சக்கணக்கான உருவங்கள் நிக்கிறது. ಇಷ್ಟು ಲಕ್ಷಾಂತರ ರೂಪಗಳು ನಿಂತಿದೆ. திடீர்னு ஒரு சின்ன லைட்டு அவங்க மத்தியில வந்துச்சு, அவ்வளவுதான். ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಳಕು ಬಂದಿತ್ತು ಅಷ್ಟೇ. அந்த கத்திக்கின ஓடிச்சு பாருங்க, அந்த மிருகங்க ಅದು ಅರಚಿಕೊಂಡು ಓಡಿತು. பீட்டு பூமி தேய்ச்சின்னு ஓடிச்சுங்க எல்லாம். ಅದು ಬಿದ್ದು ಬಿದ್ದು ಓಡಿ ಬಿಟ್ಟಿತ್ತು ಎಲ್ಲ. ஒரு சத்தம், ಒಂದು ಶಬ್ದ, நான் அவனோட இருக்கிறேன். ನಾನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ. அப்படிதான் நினைத்த ஒரு சின்ன லைட்டுக்கு எப்படி ஆயிப்போச்சு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಳಕಿಗೆ ಈ ರೀತಿ ಆಯಿತೆ. தேவாதி தேவன் வரும்போது எப்படி இருக்கலாம்? ದೇವರು ಬರುವಾಗ ಯಾಗಿರಬಹುದು? இவர் வல்லமை உள்ளவர் என்றா, ಇವರು ಬಲವುಳ್ಳವರು, சர்வ வல்லமுடையவர் என்றா, ಸರ್ವಶಕ್ತಿ, போர் சேவன் என்றா, ಯುದ್ಧ ವೀರನ, யுத்த வீரன் என்று சொல்கிறதா. ಯುದ್ಧ ವೀರನಾಗಿದ್ದಾರೆ. ஒரு சின்ன லைட் அங்க மத்தியில விழுந்துச்சு, அவ்வளவுதான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಳಕು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿತ್ತು. சிங்கமும் இல்லை, ஆணி இல்லை, சிறுத்தையும் இல்லை, காட்டு மிருகங்கள் பிச்சுக்குது ஓடிச்செல்லாம் அவதாரம். ಸಿಂಹ, ಆನೆ, ಚಿರತೆಗಳೆಲ್ಲ ಆಗಿ ಕಿರಿಚಿಕೊಂಡು நான் இவனோட இருக்கிறேன், ನಾನು ಇವನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ. என் இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நீங்கள் ருசிக்க வேண்டும். ನೀವು ರುಚಿ ನೋಡಬೇಕು. நீங்கள் நித்திரையில் இருக்கும் போது யார் யார் என்ன சக்தியை கொண்டு வந்து போட்டார்களோ, ஆனாலும் அது உங்களை தொடாதபடி இருக்கிறதா? ನೀವು ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯಾವ ಮಂತ್ರ ಶಕ್ತಿಗಳು ಬಂದರೂ ಅದು நீ நல்லா தூங்குற, ನೀನು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? உனக்கு தூக்கத்துல சாவு இருந்துச்சு, ನಿನಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ தூக்கத்துல உனக்கு மதுர சக்தியை பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு, ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಮರಣ, கை கால் விழத்தக்கதாக செய்ய இருந்துச்சு, ಕೈಕಾಲು ಬೀಳುವಂತೆ பிரியத்தக்கதாக செய்தது, ಕುಟುಂಬ உனக்கு தெரியல, தூங்கவில்லை. ನೀನು ನಿದ್ರಿಸುತ್ತೀಯ, ತಿಳಿಯಲಿಲ್ಲ.
ஆனா ஒருத்தர் தூங்கவில்லை. ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ನಿದ್ರೆ ಮಾಡಿ இஸ்ரவேலை காக்கிற தேவன் ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಯುವ ஓயாமல் ದೇವರು உறங்காமல் இருக்கிறார். ತೂಕಡಿಸಿದೆಯೋ நீ ನಿದ್ರಿಸಿದೆಯೋ தூங்கும் போது அவர் தூங்காதபடி உன்னை பாதுகாக்கிறார். நித்திய இவருக்கு கிறிஸ்துவ. தாய் என்று பேர் வைக்கிறதா, தோப்பன் என்று பேர் வைக்கிறதா? ಇವನು ತಾಯಿ ಎಂದು ಕರೆಯುವುದಾ ಇಲ್ಲ ತಂದೆ ಎಂದು ಕರೆಯುವುದಾ? தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இஸ்ரவேலை காக்கிற தேவன் ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಯುವ ದೇವರು தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ಅವನು ನಿದ್ರಿಸುವುದೂ ಇಲ್ಲ. ஆகையால் எந்த சக்தியும் உன்னை இரவுல தூங்க முடியாது. ಯಾವ ಶಕ್ತಿಯು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಏನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என் புள்ள தூங்குது, ನನ್ನ ಮಗು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, என்ன வந்து தொந்தரவு பண்றீங்களா? ಅವ್ರಿಗೇನು ತೊಂದರೆ ಮಾಡುತ್ತೀಯ? யார்? ನೀನು ಯಾರು? தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நல்லவர் என்று விசுவாசத்தை ದೇವರು தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படியா தேவன் நம்மளை காக்கிறவரா இருக்கிறார். ಈ ರೀತಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. எப்பொழுதுமே நம்மளை காக்கிற எவ்வளவு ஆபத்துகள் அழிவுகள் வந்த போதிலுமாக ಎಷ್ಟು ಆಪತ್ತು ತೊಂದರೆಗಳು மலை போல வரக்கூடிய துன்பங்களை பனி போல நீக்கி நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். ಬೆಟ್ಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಇಬ್ಬನೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಹಾರ ಮಾಡುವ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. பாதலை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. 25:4 ஏசாயால சொல்கிறார், ಯೆಶಾಯ 25:4 வெயிலுக்கு நான் உனக்கு நிழலா இருக்கிறேன் என்று சொல்கிறார். ಬಿಸಿಲಿಗೆ ನಾನು ನೆರಳಾಗಿದ್ದೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. எவ்வளவு பெரிய வாக்களிக்கிறார் பாருங்க. ಎಂತಹ ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. ಭಯಂಕರವಾದ ಪಟ್ಟಣವು ನಿನಗೆ ಅಂಜುವುದು, ನೀನು ದೀನರಿಗೆ ಕೋಟೆ, ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ದರಿದ್ರರಿಗೆ ರಕ್ಷಣಾ ದುರ್ಗ, ಬಿಸಿಲಿಗೆ ನೆರಳು, ಭೀಕರಕರ ಶ್ವಾಸವು ಗೋಡೆಗೆ ಬಡಿದು. வெயிலுக்கு நம்மளுக்கு நிழலா இருக்கிறாரா? ಅವರು ಬಿಸಿಲಿಗೆ வெயிலுக்கு நிழலா இருக்க. என்ன வெயில்? ಯಾವುದನ್ನು ಬಿಸಿಲು ಅಂದರೆ ಏನು? சோதனைகள். ಅವು ಶೋಧನೆಗಳು. அப்பா, பயங்கரமான சோதனைப்பா, ಭಯಂಕರವಾದ ಶೋಧನೆಗಳಪ್ಪ. இந்த சோதனையில நான் விழுந்துடும் போல இருக்குது, என்னால நிக்க முடியல. பயங்கரமான வியாதி அம்மே. ಈ ಭಯಂಕರವಾದ ಕಾಯಿಲೆ ಎಂಬ ಶೋಧನೆ ನಿಲ್ಲಲಾಗುತ್ತಿಲ್ಲಪ್ಪ. திடீர்னு கண்ணை திறந்து பாத்தியானா, ತಕ್ಷಣ ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡಿದರೆ மேல நிழல் வந்துட்டு இருக்குது. ಮೇಲೆ ನೆರಳು ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. அப்பதான் பெரும் மூச்சு விடுறேன். ಆಗಲೇ ದೊಡ್ಡ ಉಸಿರು ಬಿಡುತ್ತೀರಾ. அதான் சொல்றேன், ಆಗಲೇ ಹೇಳುತ್ತಾರೆ, வெயிலுக்கு நான் உனக்கு நிழலா இருக்கிறேன். ಬಿಸಿಲಿಗೆ ನಾನು ನೆರಳಾಗಿದ್ದೇನೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ எப்பொழுதுமே நமக்கு நிழலா இருக்கிறாரா, ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ನೆರಳಾಗಿದ್ದಾರೆ, சமாதானப்படுத்துறாரா, ಸಮಾಧಾನ ಪಡಿಸುತ್ತಾರೆ. சரீர பாகத்துல ஆத்மீக பாகத்துல போராட்டங்கள் வரும்போது ಶರೀರ ಆತ್ಮಿಕ ಭಾಗದಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳು நமக்கு ಬರುವಾಗ நிழலா இருந்து வழி வைக்கிறார் என்று மறந்து விட வேண்டும். ನಮಗೆ ನೆರಳಾಗಿದ್ದು ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂದು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. வெயிலாவே இருக்காது, மறைஞ்சு போய்விடுமா. ಬಿಸಿಲು ಬಿಸಿಲಾಗಿರದೆ ಮರೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. திடீர்னு மேகங்கள் கட்டளிடுகிறாரா, ತಕ್ಷಣ ಮೋಡಗಳಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த மேகங்கள் வந்து அப்படியே இந்த சூரியனை மறைச்சி அங்க இருளாக்கி அங்கிருந்து நிழலாக்கி விடுகிறதா. ಆ ಮೋಡಗಳು ಹಾಗೆ ಸೂರ್ಯನಿಗೆ ಅಡ್ಡಲಾಗಿ ಬಂದು ನಮಗೆ ನೆರಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತವೆ. நீ யார் சாமி, உன் பேர் என்ன? ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ಯಾರಪ್ಪ ನೀವು? நான் பாதுகாக்கிற தேவன், ನಾನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವ ದೇವರು. நான் பாதுகாக்கிறேன். நான் ரொம்ப பேர் வச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்கு. ನಾವು ಅನೇಕ ಹೆಸರನ್ನು ದೇವರಿಗೆ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. தேவத்தூர்களுக்கு தமாசா ஆயிட்டுக்குது. என்ன பார்த்தா என்னடா என்ன மாதிரி ஆண்டவருக்கு பேர் வைக்கிறான். ಇದು ಏನು ನಮ್ಮ ದೇವದೂತರ ನೋಡ್ತಾರೆ, ದೇವರು பாதுகாக்கிற தேவன், ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆபத்துகள் வரும்போது ಆಪತ್ ಸಂದ போராட்டಗಳು ಬರುವಾಗ நம்மள காவலாளியா மாறிக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕಾವಲುಗಾರನಾಗುತ್ತಾರಂತೆ. பயங்கள் வரும்போது ಭಯಗಳು ಬರುವಾಗ போர் சேவனா நிற்கிறார். ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. 19 நாள் யாத்திரையாக புஸ்தகம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 19:4 பேசினே இருக்கும் போது வசனங்கள் எனக்கு தலையில வந்தனே இருக்குது. எத்தனை நாள் வரப்போகிறதோ எனக்கு தெரியவில்லை. ಈ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಬೇಕೇನೆಂದರೆ, ನಾನು ಐಗುಪ್ತರಿಗೆ ಏನು ಮಾಡಿದ್ದೇನೋ ಅದು ತನ್ನ ಮರಿಗಳ ರೆಕ್ಕೆಗಳ ಮೇಲೆ ಒತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೇಗೆ ಸೇರಿದ್ದೇನೋ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் நமக்கு கழக மாறிவிட்டாராம். ಅವರು ನಮಗೆ ಹದ್ದುಗಳಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟರಂತೆ. அந்த கழுகு குஞ்சுகளை பார்க்கும் போது ಆ ಹದ್ದಿನ ಮರಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அதை செம்து கொண்டு வந்தார பாருங்க. ಆ ರೀತಿ ಒತ್ತುಕೊಂಡು ಬಂದರಂತೆ ನೋಡಿರಿ. ஆமா தேவப்பிள்ளையே, ಹೌದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நமக்கு ஒரு பெரிய கழுகு இருக்கிறது. ನಮಗೊಂದು ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಹದ್ದು ಇದೆ. அதனை எப்பொழுதுமே நம்மளை செம்து கொள்கிறது. ಅದು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ, நம்மளை சிறுகளால மூடிக்கொள்கிறதா. ನಮ್ಮನ್ನು ರೆಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. உபாக புஸ்தகம் 32:11 வார்த்தை பாருங்க. கழுகு என்ன செய்கிறதா? ಅದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? உயரத்திலே ஒரு கூடு கட்டுகிறதா. ಉನ್ನತದಲ್ಲಿ ಒಂದು ಗೂಡನ್ನು ಕಟ್ಟುತ್ತದಂತೆ. அதுல கொம்பை அந்த சுற்றியும் முள்ளு போடுறதா.
ಅದ್ರ ಸುತ್ತ ಆ ಗೂಡಿನ ಸುತ್ತ ಮುಳ್ಳು ಹಾಕುತ್ತದಂತೆ. எந்த பாம்பும் வந்து அதை தொடக்கூடாதபடி ಯಾವ ಆವಿನ ಸರ್ಪಗಳು ಬಂದು ಮುಟ್ಟದಂತೆ அந்த கூடுக்குள்ள வைத்துக்கொண்டு ಆ ಗೂಡಿನೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ஆகாரம் கொடுத்து கொண்டு போஷித்து கொண்டு நிற்கிறதா. ಆಹಾರ ಕೊಟ್ಟು ಪೋಷಣೆ ಮಾಡುತ್ತಾ ನಿಲ್ಲುತ್ತದಂತೆ. அது இத்தனை நாள் ஆன பிறகு ಎಷ್ಟು ದಿವಸಗಳ ನಂತರ கூண்டை திறந்து ಆ ಗೂಡನ್ನು ತೆಗೆದು குஞ்சுங்களை தள்ளி விட்டுறதான். ಆ ಮರಿಗಳನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತದೆ ಆಚೆ. அது என்ன பண்ணுறான், பயந்து நடுங்கி கீழே விழுற சமயம் வந்துருதான். ಆ ಮರಿಗಳು ಭಯಪಟ್ಟು ಕೆಳಗಡೆ ಬೀಳುವ அந்த குஞ்சுக்கு நினைக்குதான், ಆ ಮರಿ ನೆನೆಸುತ್ತದಂತೆ, எங்க அம்மா தாயாகப்பட்ட கழுகு எப்படி ஏமாத்திடுச்சு, ನನಗೆ ತಾಯಿಯಾದ ಹದ್ದು ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿ ಬಿಟ್ಟಿದೆ, எனக்கு ஊட்டி வளர்த்து ನನಗೆ ಊಟ ಮಾಡಿ ತಿನ್ನಿಸಿ கடைசியில என்ன தள்ளி விட்டுருச்சு, ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದೆ, நான் உளுந்து பூமியில சாவேனே, ನಾನು ಭೂಮಿ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಸಾಯುತ್ತೇನೆ என்று தப்பா நினைத்து கொண்டிருந்ததான். ಅದು ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡಿತ್ತಂತೆ. ஆனா தள்ளி விட்டு ತಳ್ಳಿ அது கூடவே பறந்து வந்துச்சான். ಅದು ಜೊತೆಯಲ್ಲೇ ಆರಿಕೊಂಡು ಬರ್ತದೆ. கீழே பூமியில விழுற நேரத்துல ಭೂಮಿಗೆ ಬೀಳುವ ಸಮಯದಲ್ಲಿ கழுகு தூக்கிச்சான். அப்படியே ಅದು ಹಾಗೆ ಅದನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, தூக்கி அதுக்குள்ள போட்டுச்சான். ಮತ್ತೆ ಗೂಡಿನೊಳಗೆ ಹಾಕಿ மறுபடியும் கீழே போட்டுச்சான். ಮತ್ತೆ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿತಂತೆ. அந்த குஞ்சு கேட்டான், ಆ ಮರಿ ಕೇಳಿತಂತೆ, நீ ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டான். ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾಡುತ್ತೀರಮ್ಮ ಅನ್ನೋದು. நீ குஞ்சாகவே இருக்கக்கூடாது, ನೀನು ಮರಿಯಾಗவே ಇರಬಾರದು, என்ன போல கழக மாறணும். ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದ್ದಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ உனக்கு நான் எல்லா பாகத்திலும் உன்னை ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ನಿನಗೆ ತರಬೇತಿ ಕೊಡುತ್ತಿದ್ದೆ. ஏன் உபதிரத்துக்குள்ள நடத்துறான், ಯಾಕೆ ಸಂಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯೆ என்ன ನಡೆಸುತ್ತಾರೆ? போல சாயலாக வேண்டும். ನೀನು ನನ್ನ ಸ್ವರೂಪದಾಗಬೇಕು. ஆனால் கீழே விழுந்தவன உன்னை விட மாட்டார், ಆದ್ರೂ ಕೆಳಗಡೆ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, திரும்ப தூக்கிறாரு. ಮತ್ತೆ ಮೇಲೆತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உபதங்கள் மத்தியில நான் உனக்கு தேவனா இருக்கிறேன், ಸಂಕಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ, சோதனை மத்தியில என்னோட கரம் உன் மேல் நீட்டும். ಶೋಧನೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯನ್ನು கீழே ಚಾಚುತ್ತೇನೆ. உள்ள நேரத்தில் தூக்கிறாரா, ಅದು ಕೆಳಗಡೆ ಬೀಳುವ ಸಮಯದಲ್ಲಿ எது ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வரைக்கும் செய்கிறாரா, ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಮಾಡುತ್ತಾರೆ? நீ அவரை போல கழுகாவணுமா, ನೀನು ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದ್ದಾಗಬೇಕಂತ, நீ அவரை போல இயேசு ஆக வேண்டும், ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು நீ அவரை ಆಗಬೇಕು, போல பரிசுத்தமாக ಅವರ வேண்டும். ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಆಗಬೇಕು. சின்ன சின்ன புத்திகளெல்லாம் விட்டு வெளுகிற வரைக்கும் ಚಿಕ್ಕ ಬುದ್ಧಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವವರೆಗೂ உனக்கு போராட்டம் இருக்கும். ನಿನಗೆ ಹೋರಾಟವಿರುತ್ತದೆ. ஏய், ಯಾಕೆ? பொன்னில விலையேறப்பட்டு பொண்ணு ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಬೆಲೆಯುಳ್ಳ அது அக்கினியில போட்ட பிறகு ಅದನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಮೇಲೆ அது சோதிக்கப்படும், ಅದು ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, அது பசும் பொன்னாக எடுத்துக்குவார். ಅದು ಅಪ್ಪಟ ಬಂಗಾರವಾಗುತ್ತದೆ. ஏன் அக்கினியில போடுறார், ಯಾಕೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ அதுல ಹಾಕುತ್ತಾರೆ? இருக்கிற எல்லா கல்மஷத்தை எல்லாம் வெளியே எடுத்து போடுறார், ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಲ್ಮಶವನ್ನು பசும் பொண்ணா ತೆಗೆದು ஆக்குறார். ನಿನ್ನ ಅಪ್ಪಟ ಬಂಗಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? ஆண்டவர் இருதயத்துல நீ இருக்க வேண்டும். ದೇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ತಂಗಿರಬೇಕು. உன் பேர் என்ன தெரியுமா, ನಿನ್ನ ಹೆಸರೇನು ಗೊತ್ತಾ? அழகு. ಅದು ಸುಂದರವಾಗಿದೆ. அங்கே நெருப்பில போடுறாரு. ಅದರಿಂದ ಆ ಪುಟಕ್ಕೆ ஐயோ எத்தினப்பா இந்த சோதனை மேல சோதனை, ಇದು ಏನಪ್ಪಾ ಸೋದನೆ ಮೇಲೆ ಸೋದನೆಗಳು. ஆனா சோதனையில உன்னை கைவிட மாட்டார். ಆ ಸೋದನೆಯಲ್ಲಿ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை தூக்கி எடுத்து மறுபடியும் உருவாக்கி ನಾನು ಮತ್ತೆ ಎತ್ತಿ ಮತ್ತೆ ರೂಪ ಮಾಡಿ அவருடைய சாயலாக மாத்துறார். ಅವರ ರೂಪವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? அவர் ஆயத்த பண்ண இடத்துக்கு நீ போக வேண்டுமே, ಅವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. பெரிய அரமனையை ரெடி பண்ணிக்கிறாரு. ನಿನಗೊಂದು ಅರಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. பித்தளையா இருந்தவனை வைக்க முடியுமா, ಹಿತ್ತಾಳೆ ಆಗಿದ್ದರೆ ಇಡಲು ಸಾಧ್ಯ, இருமாந்த வைக்க முடியுமா, ಕಬ್ಬಿಣವಾಗಿದ್ದರೆ ಇಡಲು ಸಾಧ್ಯ, தகடாந்தவன் வைக்க முடியுமா, ತಗಡಾಗಿದ್ದರೆ ಇಡಲು ಸಾಧ್ಯ. ஆகையால அவனை பொன்னாக்கி அங்க தகுதிப்படுத்துறாரு. ನಿನ್ನ ಬಂಗಾರದಂತೆ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆகையால உன்னை சோதிக்கிறார தவிர ನಿನ್ನನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾರೆ ಹೊರತು உன்னை தண்டிக்கவில்லை. ನಿನ್ನನ್ನು ದಂಡಿಸುತ್ತಿಲ್ಲ. சோதனையில் அவர் கூட இருந்து உதவி செய்யறார். ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆகையால அவர் பாதனை இறுக்கி பிடித்துக் கொள்ள, ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. குஞ்சை எப்படி கீழே போடுறாரோ ಮರಿಯನ್ನು ಯಾಗ ಕೆಳಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ, என்னை போல ரெக்க வளர வேண்டும், ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ என்னை ರೆಕ್ಕೆಗಳು போல நீ தனியே பறக்க வேண்டும், ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹಾರಬೇಕು. நீ கழுகு குஞ்சே இருக்க கூடாது, ನೀನು ಅದ್ದಿನ ಮರಿಯಾಗಿರಬಾರದು, நீ கழுகாக வேண்டும். ನೀನು ಅದ್ದಾಗಬೇಕು. ஆவிக்குரிய விஷயத்துல விசுவாசியை நீ வளர வேண்டும். ಆತ್ಮಿಕ ವಿಷಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ನೀನು இப்ப ಬೆಳೆಯಬೇಕು. யாராவது ஒருத்தர் நின்று ஜெபம் பண்ண ஜபிக்கிறதா வருதா பாரு, ಇದು ಯಾರಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ கொருக்கு மாதிரி பாக்குவீங்க. ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ஒருத்தருக்கும் இல்ல. இப்ப நான் எழுப்பி ஜபிக்க வைக்கிட்டா ಎಬ್ಬರಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಹೇಳ. ஒருத்தராவது வாய் திறந்தா பார்க்கலாம், ಇಬ್ಬರಾದ್ರೂ ಬಾಯಿ எல்லாம் ತೆರೆದು முடிச்சுன்னு பாக்குவீங்க, ಎಲ್ಲ ನೋಡುತ್ತೀರಷ್ಟೇ, கொருக்கு மூஞ்சி மாதிரி பாத்துக்குவீங்க. ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಂಡು ಇರುತ್ತೀರಷ್ಟೇ. வளரல உன தெய்வீகத்துல. ದೈವಿಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯ ஏற்பட்டுங்க ஜெபம் பண்ண டக்குனு ஏத்தி ஜபிக்கணும். ಪ್ರೇರೇಪಣೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣವೇ ಎತ್ತಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாரும் ஜெபிக்கிறது இல்லைங்க. ಇಲ್ಲ ಯಾರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. இந்த வெள்ளிக்கிழமை உபவாசம் பாருங்க, ஒருத்தராவது ஏற்பட்டுங்க ஜெபம் பண்றது இல்ல. ಈ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ.
உருளைக்கிழங்கு போண்டா வயல வச்சுருக்கிற ಬೋಂಡವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯ. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை உனக்கு. ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. யாரான ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் தான் ஜெபிக்கிறது, மீதி பேர் அவன் தூங்குறது. உனக்கு வெக்கமா இல்லை? ಒಬ್ಬರಿಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ ಅಷ್ಟೇ, ನಿದ್ರಿಸುತ್ತೀರಾ? ನಾಚಿಕೆ ஆகியால தான் அந்த கழுகை போட்டுறாரு கீழே. ಆದ್ದರಿಂದ ಆ ಕತ್ತಲೆ என்ன போல ಮರಿಯನ್ನು செருகு ಕೆಳಗೆ வர வேண்டும். ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಗಳು நீ ಬರಬೇಕು. பலசாலியாக வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். ನೀನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿ ಸ್ತೋತ್ರಿಸಿ ஒரு பாட்டு பாடும் போது சில பேர் கை தட்டுங்க, ஏதோ வந்துட்டு ஏதோ சாவை கட்டிட்டு போன வயசு சாவங்க, அந்த சாவை கட்டிட்டு தட்டுற மாதிரி போயிட்டியா, ஐயோ போயிட்டியா, ஐயோ போயிட்டியா, நான் எப்போ போகணும்? கை தட்டினா எப்படி இருக்க வேண்டும்? ಕೈ ತಟ್ಟಿದರೆ அப்படியே கன் ஷாட், பிசாசு ஓட வேண்டும். அப்படியே ಸೈತಾನ್ கை ಓಡಬೇಕು. தட்டி நீ பாடினியானா ಕೈ ತಟ್ಟಿ ಆಡುವುದಾದರೆ சுரமண்டலமே எழுதுற என்று சொல்கிறார். ಸ್ವರಮಂಡಲವೇ ಎದ್ದು ಆಡು ஒரு ಅನ್ನುತ್ತಾರೆ. முகத்துல கலர்ச்சி, அப்படியே ஒரு தெய்வ சாயல் இருக்க வேண்டும். ಮುಖದಲ್ಲಿ ಹಾಗೆ ದೈವಿಕ ಕಳೆ 1000 ಇರಬೇಕು. வியாதி இருக்குது, 1000 போராட்டத்துல தண்ட அந்த பக்கம். ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ಕಾಯಿಲೆ நீ ಹೋರಾಟ கிறிஸ்துக்குள்ள பூரணமாக ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗು. தேவலாத விட்டு உட்காந்துக்கிறது, நாளைக்கு என்ன பண்ணுவான், நாளன்னைக்கு என்ன பண்ணுவான், பீஸ்க்கு என்ன பண்றது, அது என்ன பண்றது, கவலை உன்னை விட்டு போகாது. நீ கவலையோட தான் சாவே. ಅದು ಇದು ಯೋಚಿಸುವುದಾದರೆ ಚಿಂತೆಯಲ್ಲೇ ನೀನು ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯ. கர்த்தர் முன்னவை ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಇಡಿರಿ. தேவபிளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கவலையே நீ பார்த்தேன்னா கவலை உன்னை பார்த்துனுக்கோ. ಚಿಂತೆಯನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದರೆ ಚಿಂತೆ ಅದಕ್ಕೆ நீ ಬೆದಗಾಗಿ இயேசு பார்த்தேன்னா கவலை உன்னை விட்டு ஓடும். ಯೇಸುವನ್ನು பயத்தையே ನೋಡಿದರೆ பார்த்துட்டு பயம் உன்னை நான் ஒன்றும் ஆக்கிட விடாது. ಭಯನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದರೆ ಭಯ ನಿನ್ನ ಒಂದಕ್ಕೆ கிறிஸ்துவை ಬರುವುದಿಲ್ಲ. பார்த்து நில்லு, பயம் உன்னை விட்டு ஓடும். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡು, ಭಯ ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತದೆ. தேவபிளே, ದೇವರ இப்ப ಮಕ್ಕಳು பாரு வராங்க ஜெபத்துக்கு இங்க. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ ನೋಡಿ. எங்க வீட்டுக்காரர் ஒன்றும் மாறலங்க ஐயா. ನಮ್ಮ ಮನೆಯವರು ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ ಅಯ್ಯ. அவர் மாற மாட்டார். ಅವರು அவர் குடியே விடலங்க ஐயா. ಅವರು ಕುಡಿಯುವುದನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ ಅಯ್ಯ. நான் என்ன சாராய கடையா நானா ஓப்பன் பண்ணேன்? ஐயா குடிக்கிறாருங்க ஐயா, சாராய கடை நீங்க மூடணும்னு சொல்றதுக்கு. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು போடு முழங்கால, ಮೊಣಕಾಲನ உன் வேஷ்ய பக்தி எடுத்து போடு, ವೇಷಭಕ್ತಿನ ಎತ್ತು ಹಾಕಿರಿ, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸು. ஏன் குடிக்கார மாற மாட்டான்? ಯಾಕೆ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ ಅವರು? ஏன் உன் தேவன் உயிரோடு இல்லையா? ನಿಮ್ಮ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. அதுக்கு செத்துட்டு இருக்கிறாரா? ಅವರು ಸತ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರಾ? எவ்வளோ ஸ்திரியே ಅಯ್ಯೋ ಸ್ತ್ರೀಯೇ, ஜோர பேசுறா, இவங்கிட்ட என்கிட்ட சாவுகிறாக்கி. ஸ்திரியே, ஸ்திரியே, ஒரு புருஷனை விடுவிக்காயா? ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೀಯಾ? வேதம் சொல்லுது. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, முழங்கால் பொடியிடு. ಮೊಣಕಾಲನ ಹಾಕು. எப்பேற்பட்ட கொலைகாரனை மாத்தலாம், ಯಾವ ರೀತಿ ಕೊಲೆಗಾರನನ್ನು எப்பேற்பட்ட ಮಾರ್ಪಡಿಸ, குடிகாரனை மாத்தலாம். ಕುಡಿಯವನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬಹುದು. உன்னோட முழங்கால் இல்லை, அவ்வளோத்தான். ನಿನಗೆ ಮೊಣಕಾಲು ಇಲ್ಲ ಅಷ್ಟೇ. 20 வருஷம் ஆனாலும் குடிக்கிறாரு, நீ சேர்ந்து போய் குடிச்சுக்கோ, அரை தரம் போட்டுக்கோ. ನೀನು ಕೂಡ ಕುಡಿಯುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿ ನೀನು ಕೂಡ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲು ಹಾಕು. நீ அவர் கிட்ட நில்ல, அவ்வளோத்தான். ನೀನು ಅವರ ಹತ್ತಿರ ನಿಲ್ಲು ಅಷ್ಟೇ. விசுவாசத்தோட நில்லு, ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿಲ್ಲು, ವರ್ಷத்தೋட ನಿಲ್ಲು, ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ನಿಲ್ಲು, பலத்தோட நில்லு. ಫಲದಿಂದ ನಿಲ್ಲು. நீ எந்த மாதிரி செய்கிறார் பாருங்க. ನಿನ್ನ ಯಾವ ರೀತಿ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು 46 வாசிக்கும் போது டைம் ஆச்சு. 46 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಓದುವಾಗ தாய் வயிற்றிலே நான் உன்னை சேர்ந்து கொண்டிருக்கேன். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಯಾಕೋಬ್ ಒತ್ತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ವಂಶವೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನಶವೇ, ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. ನಿಮ್ಮನ್ನು ಗರ್ಭದಿಂದ ಒತ್ತಿದ್ದೇನೆ, ಆಮೆನ್. ಹುಟ್ಟಿಂದಿನಿಂದ ವಹಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. தாய் வயிற்றிலிருந்து உன்னை சேர்ந்து கொண்டிருக்கிறாரே. ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದಲೇ ಒತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரு ஆராதனைக்கு வரலன்னா சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ಆರಾಧನೆಗೆ ಬರೆದಿದ್ದರೆ ಕೆಲವರಿಗೆ ಹುಚ್ಚಿಡಿದಂತಾಗುತ್ತದೆ. இப்போ நம்ம வாரம் போக முடியாது, ஆகியால தான் 1/2 ஆராதனைக்கு போகலாம். ವಾರ ವಾರ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போகலாம். ಒಂದು ವಾರ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ವಾರ ಹೋಗೋಣ. 1/2 காபி குடிக்கிறதா, 1/2 டீ. இந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவருங்கெல்லாம் ಆಟೋ ರಿಕ್ಷಾ ಡ್ರೈವರ್ நம்ம 1/2 போகலாம். ನಾವು 1/2 ಆರಾಧನೆಗೆ ಹೋಗೋಣ. வாரம் நம்ம எங்கோ போகிறது. ಬರುವ ವಾರ ಯಾಕೆ ಹೋಗುವುದು? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த வாரம் வரலனாலும் உனக்கு வாரம் உனக்கு வந்து வாரின்னு போச்சு, என்ன பண்ண ಆ ವಾರ போறேன்? ಬರೆದಿದ್ದರೆ ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಆಪತ್ತು ಬಂದರೆ ಏನು இப்படி ಮಾಡ್ತೀರಿ? திருமண சாவரம் பெங்களூர்ல அப்படி திருமண லாரி ஏறுது, இப்படி திருமண பஸ் ஏறுது. ಹಾಗೆ ಈಗ ತಿರುಗಿದರೆ ಲಾರಿ ಬಸ್ ಹತ್ತುತ್ತಲೇ ಇರ್ತವೆ. பெரிய படிப்பாளிக்கு போன வாரம் ஒரு பெண்ணை ஆணை அப்படி போய்க்கிறாங்க, நாசா பாயிண்ட் வரலான்னு குப்பை தொட்டி லாரி மேலே ஏறிச்சு, 2 பேரும் ஸ்பாட் அவுட். ವಿದ್ಯಾವಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ, ಕಸದ ಗಾಡಿ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಎಲ್ಲರ ಸ್ಪಾಟಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. இப்போ பெங்களூர் எப்படி தெரியுமா? ಈಗ ಬೆಂಗಳೂರು ಯಾಕಿದೆ ಗೊತ್ತಾ? ಯಮಲೋகம் ஆயிட்டுக்குது. ಯಮಲೋಕವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. கொஞ்சம் தவறுனா உன் உயிர் போயிடும். ಸ್ವಲ್ಪ ಯಾಮಾರಿದರೆ ಜೀವ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. தேவபிள்ளையே, ஏதோ யோசனை பண்ணே நீ போனே லாரிக்கெல்லாம் மாட்டிக்கிற.
ಏನೋ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋದ್ರಲ್ಲ, பஸ்ஸில மாட்டிக்கிற ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಸ್ಸಿನ ಕೆಳಗಡೆ என் ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா பெங்களூர் பயங்கரமாயின்னு வருது. ಬೆಂಗಳೂರು ಭಯಂಕರ ಸ್ಥಿತಿ, சோதம் கோபுராயின்னு வருது பாவத்துல. ಪಾಪದಲ್ಲಿ ಸೋದೋಮ್ ಗೋಮರವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. என் தேவ பிள்ளை மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳು. நான் பார்த்த சின்னத்துல இருக்கிற பெங்களூருக்கும் இப்போ இருக்கிற பெங்களூருக்கும் கோடிக்கணக்கான வித்தியாசம் ஆயிடுச்சு. ಅಯ್ಯ, ಚಿಕ್ಕಂದಿಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಈಗ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸ, ಕೋಟಿಗಟ್ಟಲೆ முதல்ல ವ್ಯತ್ಯಾಸ. பெங்களூர்ல பாப்புலேஷன் 3500 பேர். பெங்களூர் முழுவதும் பாப்புலேஷன் அவ்வளவுதான் இருந்துச்சு, 3500 பேர். ಮೊದಲು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಜನಸಂಖ್ಯೆ 3500 ಜನ ಅಷ್ಟೇ. இப்ப எவ்வளவு தெரியுமா? 1.25 கோடி. ಈಗ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ 1.25 ಕೋಟಿ ಜನರಿದ್ದಾರೆ. ஆகையால தான் டிராபிக் அப்படியே நிக்கிறது. ಹಾಗೆ ಟ್ರಾಫಿಕ್ ಜಾಮ್ ಆಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ, ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட் ஆகுது. ಆಪತ್ತಿನ ಮೇಲೆ ಆಪತ್ತು. அங்கே ஃப்ளை ஓவர் போடுறான், இங்கே ஃப்ளை ஓவர் போடுறான், ஒரு பரப்பம் வேக மாட்டேங்குது. ಎಲ್ಲಿ ಫ್ಲೈಓವರ್ ಹಾಕಿದ್ರು ಆಗುತ್ತಿಲ್ಲ. இவ்வளவு பெருகுது ஜனம். ಯಾಕೆ ಜನ ಹೆಚ್ಚುತ್ತಿದ್ದಾರೆ? எல்லாம் சீக்கிரமா சாவறதுக்கு. ಎಲ್ಲ ಸಾಯುವುದಕ್ಕಾಗಿ மிக ಹೆಚ್ಚುತ್ತಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. கொஞ்சம் ஏமாந்த போதும், வர வாரம் வரையே இல்லையோ, லாரியில் ஏறிக்கிறியோ, பஸ்ல ஏறுதோ, இல்ல வண்டி இடிக்குதோ, என்ன ஆகுதோ தெரியல உனக்கு. அவ்வளவு பயங்கரமாகுது பெங்களூரு. ಸ್ವಲ್ಪ ಆಲಸ್ಯವಾದರೆ ಬಸ್ಸು ಲಾರಿ ಏನಾಗುತ್ತದೆ ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಸ್ಥಿತಿ. தெளிந்த புத்தியோடு கர்த்தரை முன்ன வைத்துட்டு நீ போன வெளியோ, ನೀವು ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. அப்பொழுதுதான் உன்னை காக்கிற ஒரு தேவனா இருப்பான். ಆಗಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತ எச்சரிக்கையா ದೇವರಾಗಿರುತ್ತಾನೆ. இருக்க தேவ பிள்ளையே. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. பயங்கரமான உலகம் ஆயின்னு வந்திருக்குது. ಭಯಂಕರವಾದ ಲೋಕವಾಗುತ್ತಿದೆ. அங்க பாருங்க, கேரளால பயங்கரமா இருக்கிறது. ಕೇರಳದಲ್ಲಿ ಭಯಂಕರ ಸ್ಥಿತಿ ಆಗಿದೆ. 470 பணம் எடுத்துக்கிறாங்க. 470 ಹೆಣಗಳನ್ನು ಎತ್ತಿದ್ದಾರೆ. இன்னும் என்ன எடுத்து நிற்கிறாங்க பணம். ಇನ್ನು ಹೆಣಗಳನ್ನು ತೆಗೆಯುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இனி ஒரு நாள் வரப்போகிறது. ಇನ್ನು ಮುಂದೆ ದಿವಸ அந்த ಬರುತ್ತದೆ. பணம் என்ன? ಆ ಹೆಣಗಳೇನು கழுகு எங்க இருக்குதோ அங்க பணம் இருக்குன்னு சொல்கிறார். ಅದು ಎಲ್ಲಿರ್ತದಲ್ಲ ಹೆಣಗಳ ರಾಶಿ ಇದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. கோடி கோடி ஆத்மா ಜನಗಳು செத்து பிணங்க ஆகிற நாளுகள் வந்து வரப்போகிறது. ಕೋಟಿ ಕೋಟಿ ಜನಗಳು ಸತ್ತು ಹೆಣಗಳ ರಾಶಿ ಆಗಿರುವ ದಿವಸಗಳು ಬರುತ್ತವೆ. கடினமான காலம் வரப்போகிறது. ಕಠಿಣವಾದ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. அதுக்குள்ளதாக சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். ಅದರೊಳಗಾಗಿ ಸಭೆಯನ್ನು ಎತ್ತಿ ಬಿಡುತ್ತಾರೆ ಎಂದು நாம் ನೆನೆಸುತ್ತೇವೆ. தப்பித்து போய்விட வேண்டும் மேலே போதும். ನಾವೆಲ್ಲರೂ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಮೇಲೆ ಹೋಗಿ இனி ಬಿಡಬೇಕು. கொடிய காலம் வருகிறது. ಇನ್ನು ಕಠಿಣ ಕಾಲ ಬರುತ್ತವೆ. அங்க பாருங்க, ஒரே ஒரு குடும்பத்துல 7 பேர் சாவறாங்க. ಒಂದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 7 ಜನ ಮರಣ. 7 பேர் சாவறாங்க. ಆಕ್ಸಿಡೆಂಟ್ 7 ಜನ ஒரே ಸತ್ತಿದ್ದಾರೆ. குடும்பத்துல 6 பேர் சாவறாங்க. ஒரே ஒரு குழந்தை மிச்சம் ஆகுது. அது என்ன போகதி? ಒಂದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 6 ಜನ ಸತ್ತಿದ್ದಾರೆ, ಒಂದೇ ಒಂದು ಮಗು ಬದುಕಿದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲ ಯಾಕಿದೆಲ್ಲ? மரண தூதன் பூலோகத்தில் இறங்கி இருக்கிறான். ಮರಣ ದೂತನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇಳಿದು காலம் கொஞ்சம் என்று சொல்லி மிக வேகமா வேலை செய்யறானே வெளிப்பட்ட விஷயத்தை சொல்கிறது. ಕಾಲ ಸ್ವಲ್ಪ ಎಂದು ಭಯಂಕರವಾಗಿ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾನೆಂದು ಪ್ರಕಟಣೆ ಹೇಳುತ್ತದೆ. நம்மையோ கிருபையில பாதுகாத்துக்கொண்டு ನಮ್ಮನ್ನು ಕೃಪೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சிறுளால் மூடிக்கொண்டு வருகிறார். ನಮ್ಮನ್ನು ರೆಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ಜೀವನೋடு ಮುಚ್ಚಿಕೊಂಡು வைத்திருக்கிறார். ಜೀವಂತವಾಗಿ கை காலோடு வைத்திருக்கிறார். ಕೈ ಕಾಲು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையா இருந்து கொண்டு ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಂಡು ஞானத்தோடு நடங்க. ಜ್ಞಾನದಿಂದ ನಡೆಯಬೇಕು. உடரா எப்படி வேணுமெல்லாம் வாழலாம் என்று போனியாலும் உனக்கு ஆபத்து தப்பாது. ಯಾಕೆಂದು ಯಾರಾದರೂ ಬಾಳಬಹುದು ಎಂದರೆ ಆಪತ್ತು ತಪ್ಪುವುದಿಲ್ಲ. என்னோடு நில்லு என்று சொன்னார். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತಿರು ಅನ್ನುತ್ತಾರೆ. வீடு விட்டு போகும்போது ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ அமைதியில நிதானித்து போக வேண்டும். ನಿಧಾನಿಸಿ ಧ್ಯಾನಿಸಿ ಹೋಗಬೇಕು. எதோ தலையில வச்சுக்கிறது, ಏನೇನು ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು அப்படியே நீ போறது, ಹಾಗೆ ಹೋಗುವಾಗ அதனால ஏமா தூண்டி விட்டுறான். போயிடா, அடுத்த எடுத்துட்டு அத்த போயிடுறான். ಯಮದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಹೋಗ ಅವನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಾ ಅನ್ನುತ್ತಾನೆ. உன்னை பிடிச்சி எதிராக பஸ்ஸுல லாரிக்கில போட்டு போயிடுறான். ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಸ್ ಲಾರಿ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த சரீரத்தை பிரிஞ்ச ஒன்னும் தூக்கின்னு போயிடுறான் பாதாளத்துக்கு. ಆ ಶರೀರ ಆಗಲಿದ್ದ ಮೇಲೆ ಆತ್ಮವನ್ನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡುತ್ತಾನೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவ பிள்ளை. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದೆ ದೇವರ ಮಕ್ಕಳು. ஜீவன் போகிறது ஒரே ஒரு க்ஷணம். ಜೀವ ಹೋಗುವುದು ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣ. அந்த ஆயத்தமாக்கிக்கொண்டு எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருந்த ஆண்டவருக்காக ஜீவிச்சிடு. ಅದು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಜೀವಿಸಿ. கர்த்தருடைய கிருபை எப்பொழுதுமே நம்மளோட இருக்கும். ದೇವರ ಕೃಪೆ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. விழுந்து போன ஜெபத்தை சரிப்படுத்து. ಬಿದ್ದು ಹೋದ ಪ್ರಾರ್ಥನೆ ಸರಿಪಡಿಸಿಕೊ. விழுந்து போன விசுவாசத்தை சரிப்படுத்து. ಬಿದ್ದು ಹೋದ ನಂಬಿಕೆ ಸರಿಪಡಿಸಿಕೊ. ஜெபத்தை முதல்ல சரிப்படுத்திக்கோ. ಮೊದಲು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿ. இல்லாவிட்டா ஒண்ணுமே ஆகாது போய்விடும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಯಾವ ಕಾರ್ಯವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. நேரமானபடியாலே ಸಮಯ ಆಗುತ್ತಿರುವುದರಿಂದ இன்னும் எவ்வளவு காரியம் இருக்கிறது பேசுறத பத்தி. ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ. நாம் யாருமாக எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಇದನ್ನು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.